வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் மார்க்க பேச்சாளர் சகோதரி ஃபாத்திமா சபரிமலா அவர்களையும் அவர்களுடன் வருகை தந்துள்ள சகோதரி சபரிமலா அவர்களின் குழுவினர் அனைவரையும் அல்ஹிதாயா ஆன்லைன் அகாடமி சார்பாக வருக வருக என்று பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இறைவன் மிகப்பெரியவன், மனிதன் மிக சாதாரணமானவன். ரொம்ப முக்கியமான வேலைகள், அதுக்கு நடுவுல இன்றைக்கு இந்த கூட்டத்துல நம்ம ஒன்றிணைஞ்சிருக்கோம். குறிப்பா மதியான தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணிட்டு, சாயந்தர இஞ்சி டீயை கொஞ்சம் தியாகம் பண்ணிட்டு, இன்னும் சில பல நம்முடைய கடமைகளை தியாகம் பண்ணிட்டு தியாக திருநாளை ரொம்ப ஆவலா எதிர்நோக்கி காத்திருக்கோம். இன்னைக்கு வரும்போது கண்டினியூஸா நியூஸ், பரபரப்பு செய்தி, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயது பெண் குழந்தை கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக ஒட்டுமொத்த நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கு. ஆனால் மருத்துவர் முன்கூட்டியே சொன்ன சில விஷயங்களோட அடிப்படையில இது போக்சோல பதியப்பட்டு பாலியல் கொலை அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல நடந்துட்டு நம்ம விட்னஸ் பண்றோம். ஆமா, நாங்கெல்லாம் இந்த ஊர்ல வாழும்போதுதான் இங்க இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சிகளாக நம்ம அத்தனை பேரும் நம்முடைய இனம் இல்லையா, பெண் இனம். பெண்கள் பாதுகாப்புக்காக தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக களத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறோம். என்ன நடந்துச்சு? அப்பா வேலைக்கு போயிட்டாரு, அம்மா வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, பிள்ளை வெளியே விளையாடுறா வீட்டுக்கு வெளியில. பக்கத்து வீட்டுக்காரன் எப்போதுமே அப்பப்ப கூட்டிட்டு போய் மிட்டாய் வாங்கி கொடுக்கறது உண்டு. அதே மாதிரி இந்த பிள்ளைய கூட்டிட்டு போனவன் தான், அவனும் அவனுடைய நண்பனும் சேர்ந்து அப்படின்னு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பிள்ளை காணும்னு நைட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் சாயந்தரம் தான் பிள்ளை கிடைக்கிறா. ஒரு குளத்தக்கரைக்கு பக்கத்துல இருக்கிற முட்புதர் பக்கத்துல கண்டுபிடிச்சோம் அப்படின்னு தகவல். ரொம்ப அதிகமான காயங்கள். அந்த குழந்தையோட வீட்டுல இருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் நம்மளால செரிமானம் செய்யக்கூடியதாக இல்லை. பாதி முகம் சிதைஞ்சு போச்சு அப்படிங்கிறதுல தொடங்கி கழுத்து திருப்பப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தாண்டி உடைய வாய்ப்பகுதி முழுவதும் சிதைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் இப்ப வரைக்கும் வந்திருக்கிற செய்தி. அந்த குழந்தை மரணிச்சுட்டா எவ்வளவு வலியை தாங்கி கொண்டு அவன் மரணிச்சிருப்பான். 10 வயசு குழந்தை எவ்வளவு வலியை தாங்கி கொண்டு மரணிச்சிருப்பான். ஆசிர்வாவினுடைய வழக்கு இன்னமும் நடக்குது, இன்னும் தீர்ப்பு வரல. இது என்ன நாடு? இங்க என்ன ஜனநாயகம் இருக்கு? இங்க மக்களாட்சிக்கு என்ன மரியாதை இருக்கு? ஒரு 8 வயசு புள்ள பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு குற்றவாளிகள் எல்லாரும் என்ன நடந்துச்சுங்கிறத ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்து
7 வருஷமா கேஸ் நடக்கும் அப்படின்னா இது என்ன நியாயம், இது என்ன தீர்ப்பு, இது என்ன நீதி? அடுத்தது மாதிரி நடக்காம எப்படி நம்மளால பாதுகாக்க முடியும்? இதே கோயம்புத்தூர்ல ரிதன்யஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பாப்பா 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரியான, அவளுக்கு வயது 7, அவ்வளவுதான் வித்தியாசம், பிள்ளைய காணோம். அதே தெருவை சேர்ந்தவன் 4 வீடு தள்ளி இருந்தான். இதே போல சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். எந்த விதமான மாற்றமும் நடக்கல. அதே கோயம்புத்தூர்ல நடக்குது. ஏன் நடக்குதுன்னு யோசிச்சு பாத்தீங்களா? பொள்ளாச்சி பயங்கரங்கள் அப்படின்னு எவ்வளவு விஷயம் வந்துச்சு. 6 வருஷம் இருக்குமா? உலகமே பேசிச்சு. ஆயிரக்கணக்கான வீடியோஸ், ஆடியோஸ் ரிலீஸ் ஆச்சு. இவ்வளவு பிள்ளைகள் காதலிக்கிற பேர்ல இவங்களை நம்பி ஏமாந்து அவங்க கூட்ட இடத்துக்கு போய் அவ்வளவு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. எவ்வளவு மோசமான வழக்கு பொள்ளாச்சி பாலியல். அந்த வழக்குல 11 பேர் அரெஸ்ட் ஆகி 11 பேர் இப்ப வரைக்கும் நீதிமன்றத்துக்கு வந்துட்டு போறாங்க. ஜெயில இருந்து நல்லா டிப்டாப்பா கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி வந்துட்டு போறாங்க. புது ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப ஜாலியா வந்துட்டு போறாங்க. நல்ல சாப்பாடு அவங்களுக்கு ஜெயில. நடுத்தருவுல நிக்க வச்சு சுட்டுருக்க வேணாமா? இன்னைக்கு ஒரு குழந்தை இவ்வளவு பாதிப்படைச்சு மரணிச்சிருக்கா அப்படின்னா 30 நாள்ல விசாரிச்சு, அதிகபட்சம் 60 நாள்ல விசாரிச்சு அதே இடத்துல தூக்குல போட்டாங்க அப்படின்னா, அந்த வீடியோவை வைரல் ஆக்குனாங்க அப்படின்னா நமக்கு அடுத்த குற்றங்கள் குறையலாம். ஆனா 7 வருஷமா பாலியல் வன்கொடுமை வழக்குகள் நடக்குது அப்படிங்கும் போது எந்த போக்சோ என்ன செய்ய? எல்லாரும் இன்னைக்கு பரபரப்பா பேசுவோம். இன்னைக்கு ஐஜி பிரஸ் மீட் கொடுப்பாங்க. இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் பேசுவாங்க. இன்னைக்கு எம்எல்ஏ பேசுவாங்க, எம்பி பேசுவாங்க. இன்னும் 10 நாள் கழிச்சு யார் பேசுவா? நம்ம 7 வருஷமா பேசிட்டு இருக்கோம் ஆசிபாவை. இன்னும் தமிழ்நாட்டுல எத்தனையோ வழக்குகள் இருக்கு. 10 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம், 12 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம், 8 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எதுலையும் தீர்ப்பு வரல. தீர்ப்பு வந்த வழக்குகள்லையும் ஆதாரம் இல்லை அப்படின்னு விடுதலை ஆகியிருக்காங்க. சென்னையில ஹாசினின்னு ஒரு பாப்பா 7 வயசு, எதிர்த்த வீட்டுல இருந்தவன் அதே சாக்லேட் கொடுக்குறேன்னு. நம்ம எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, யாராவது மிட்டாய் கொடுக்குறேன்னு சொன்னா வாங்க கூடாது. இன்னுமா சொல்லி கொடுக்குறீங்க? இன்னைக்கும் சொல்லி தர வேண்டியது இருக்கு. அப்படிதான் நீங்க பக்கத்து வீட்டுக்காரன் கோயம்புத்தூர்ல கூட்டிட்டு போனா, எதிர்த்த வீட்டுல இருந்த ஒரு இன்ஜினியர் படிச்சு தஷ்வந்த் அப்படிங்கிற ஒரு அரக்கனவனை மனுஷனத்திலே சேர்க்க முடியாது. அந்த பிள்ளைய ரேப் பண்ணி துண்டு துண்டா வெட்டி சூட்கேஸ் வச்சு எடுத்துட்டு போனா வெளியே. அதை கண்டுபிடிச்சு வெயில்ல வந்தப்ப அவங்க அம்மாவையும் கொலை பண்ணி கடைசியில அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. மரண தண்டனை நிறைவேற்றல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மேல்முறையீடு செய்யும் பொழுது இந்த வழக்கிற்கு போதுமான ஆதாரம் இல்லாத காரணத்தினால இவரை விடுதலை செய்யணும், விடுதலை கொண்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. இனி அவன் எத்தனை குழந்தைகளோட வாழ்க்கை சீரழிப்பான்? எந்த விதமான நியாயம் கிடைக்கிறதுக்கான அளவுகளும் இல்லை. எனவே நாங்க சொல்லக்கூடிய விஷயம், உங்க பிள்ளைகளை தயவு செய்து நீங்க பாதுகாப்பு செய்யணும். உங்க வீட்டு குழந்தைங்களை எவ்வளவு தைரியமா இருக்கணும்ங்கிறத சொல்லி கொடுக்குற அதே சமயத்துல தனியா யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. ஐநா சபை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே தொடர்ந்து இந்தியாவுல பாலியல் வன்கொடுமைகள், சின்ன குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டுறாங்க. எங்க பார்த்தாலும் ரேப் நடக்குது இந்தியாவுல. ஐநா சபை இந்தியாவை பத்தி ஒரு ஆய்வு எடுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டுச்சு. இந்தியால நாங்க எங்கேயோ வெளியே ஸ்கூலுக்கு போறோம் படிக்கிறதுக்கு, அங்க கொலை நடக்கிறது இல்ல. நாங்க எங்கேயோ பஸ் ஸ்டாண்ட் போறோம், அந்த இடத்துல பெரிய அளவுல பாலியல் வன்கொடுமை மரணம் நடக்கிறது இல்ல. நாங்க எங்கேயோ வெளியே பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறோம், அங்க போய் எங்கேயோ இந்த மாதிரி வெளி தூர இடங்கள்ல பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை மீறுற விஷயங்கள் நடக்கிறது இல்ல. வீடும் வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களும் தான் இந்தியாவில் பாதுகாப்பானதாக இல்லை. ஐநா சபையோட ரிப்போர்ட் எத்தனை வருஷம் ஆகுது? அப்ப வீட்டிலேயே பாதுகாப்பு இல்ல, வீட்டை சுத்தி
இருக்கிற இடத்துல பாதுகாப்பு இல்லை. இதை யார் கவனிக்க முடியும்? போலீஸ் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கவனிக்க முடியுமா? பெற்ற தாயும் தகப்பனும் அந்த வீட்டுல அந்த பிள்ளைக்கு யார் பாதுகாப்போ அவங்க தான் கவனிக்கணும். அக்கம் பக்கத்துல விட்டுட்டு போறதெல்லாம் இனி ஒரு நாள் நடக்காது. திடீர்னு யாரும் சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க, பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போயிடுவாங்க. நாங்க வந்துடணும், சாயந்தரம் வந்துடணும், அவசரத்துக்கு ஒரு ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன், பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போவாங்க பிள்ளைய. இனிமே அப்படியெல்லாம் விடவே முடியாது. வீடும் வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களும் பாதுகாப்பானதாக இல்லை. முன்னாடி எல்லாம் சித்தப்பா மாமான்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி மடியில தூக்கி வச்சு உட்கார வைப்பாங்க. இப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை. குட் டச் பேட் டச்ங்கிறத தாண்டி டோன்ட் டச் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். யாரும் தொட தேவையில்லை. ஏன்னா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. அதை விட மோசமான நிலைமைக்கு ஆயிடுச்சு மனிதனுடைய உள்ளங்கள். எல்லா இடத்திலும் வக்கிரங்கள். இஸ்லாம் மிக அழகாக இதுல இருந்தெல்லாம் நம்ம பாதுகாக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. உங்க பிள்ளைகளை நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கு பிரிவென்டிவ் மெத்தட்ஸ், முன்கூட்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இஸ்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறத, எவ்வளவு கவனமா வச்சுக்கணுங்கிறத இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. இது பொறுக்காம தான் வெளியில போய் பரப்பக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இஸ்லாம்னா அடிமையா வச்சிருப்பாங்க, இஸ்லாமிய பெண்களுக்கு ஒன்றும் தெரியாது, அறிவு கிடையாது, அவங்க எல்லாம் அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வெளியே செய்தியை பரப்பி வச்சிருக்காங்க. மிக மோசமான பொய்கள்ல முதன்மையான பொய். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் மார்க் பார்த்தோம்னா 10th மார்க், எல்லா இடங்கள்லயும் ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க். இஸ்லாமிய பிள்ளைகள் ஹிஜாபோட அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கூலே பண்ணுது. இஸ்லாமிய பெண்களுக்கு அறிவு கிடையாது, ஹிஜாப் போட்டா அறிவு கிடையாது அப்படிங்கறத பரப்பி வச்சிருக்காங்க. ஆனால் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான இந்த பிரச்சாரங்கள்ல நான் முன்னிறுத்துறது பிள்ளைகளை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்த இஸ்லாத்தினுடைய அடித்தளத்திலிருந்து தாராளமா எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும். தனியா போகாதீங்க, தனிமையா இருக்காதீங்க, கூட்டமா இருங்க. பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போங்க, வாங்க, கூட்டமா இருங்க, தனியா இருக்காதீங்கிறது 80% பாலியல் வன்கொடுமை மரணங்களுக்கு தீர்வு. 80% தீர்வு. இவ்வளவு மோசமான விஷயங்களை நாட்டுல சந்திச்சுட்டு சட்டம் மட்டும் வந்து காப்பாத்திடுமா அப்படின்னா, சட்டம் உடனடியா செயல்படணும், குற்றவாளிகளுக்கு தண்டனை உடனடியா கொடுக்கப்படணும். இல்லைன்னா நோய் கிருமிகளோட தாக்கம் ரொம்ப மோசமா, ரொம்ப தாக்கங்களை ஏற்படுத்தும். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பாதுகாப்புக்கான பரப்புரைகளை, விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தணும். இப்ப இங்க இருக்க எல்லா அம்மாக்களுக்கும், பொம்பளை பிள்ளை வச்சிருக்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த வலிமையா சொல்லித்தர முடியும். உங்க பிள்ளை எங்கேயும் தனியா விடாதீங்க, தைரியத்தை சொல்லித்தர. அதே நேரம் கூட்டமா சேர்ந்து போங்க, சேர்ந்துருங்க, அதில் பாதுகாப்பு இருக்கிறது. அதனாலதான் பெண்கள் தனியாக டிராவல் பண்றது கூட பயண துணை இல்லாமல் போகக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. நம்ம 1000 சட்டம் பேசலாம், இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படி யாரையாவது ஒருத்தர துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு தான் போகணும்னா நடக்கிற காரியமா? அதில் நலவு இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, வழிகேட்டை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும்போது எல்லா வழிகேட்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. உயிரிலும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு நுணுக்கமாக ஒவ்வொரு பாதுகாப்புக்கான விஷயத்தையும் சொல்லி கொடுத்திருக்காங்க. எனவே உங்கள் பிள்ளைகளை நீங்க பிரச்சாரம் பண்ணி உங்க வீட்டுல பாதுகாக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்கன்னா அவங்க மூலமாக பேச்சு போட்டிகள்ல, கட்டுரை போட்டிகள்ல, அவங்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல, படிக்கக்கூடிய மதரசாக்கள்ல அவங்க மூலமாக இந்த செய்தியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் செலுத்த வேண்டியது ஒவ்வொரு தாயோட கடமை, ஒவ்வொரு முஸ்லிம் பெண்மணியினுடைய கடமை. ஏதாவது ஒரு வகையில இந்த செய்தியை பரப்பணும். கூட்டமாக இருங்கள், தனியா எங்கேயும் போகாதீங்க, வராதீங்க, பயண துணையோடு செல்லுங்கள், வாருங்கள். செய்திய ஒவ்வொரு இடத்திலையும் கொண்டு போய் இதனுடைய தேவைய பேச வேண்டியது நமக்கு கடமை இருக்கு. உலகம் ஒரு நாள் பார்க்கும் எப்படி இஸ்லாமிய
சமூகத்துல மட்டும் பெண்கள்லாம் பாதுகாப்பா இருக்காங்க, ஏன் மற்ற சமூகங்கள்ல அதை கொண்டு வர முடியல அப்படின்னு வரும் பொழுது நம்ம அன்னைக்கு பேச முடியும். நாங்கள் முட்டாள்கள் கிடையாது, நாங்கள் அறிவற்றவர்கள் கிடையாது, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது கிடையாது, நாங்கள் வீட்டுக்குள் வாழக்கூடிய பூச்சிகள்னு நீங்க பிரச்சாரம் பண்றது உண்மை கிடையாது. முன்கூட்டிய பாதுகாப்புக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு அன்னைக்கு நம்ம பேச முடியும். இப்ப நம்ம அதை தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். இனி ஒரு பெண் குழந்தை இப்படி மரணிக்க கூடாது. துவா செய்யுங்க. முதல்ல காபாவை கண்ணுல பார்க்கும்போது 2 ரக்காத் தொழுதுட்டு துவா செய்யணும் அப்படிங்கிற ஞாபகம் அப்பதான் வருது. முதல்ல காபாவை பார்த்து நான் கேட்ட துவா, யா அல்லாஹ், பெண்கள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பில்லாத தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் யா அல்லாஹ். எங்கள் பெண்களையும் பெண் குழந்தைகளையும் நீயே பாதுகாப்பாயாக, அதற்கான கருவியாக எங்களை நீ ஆக்குவாயாக. இந்த துவாவை மறக்காம நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு பக்தரையும் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம். நான் கல்வியாகும், பெண்கள் பாதுகாக்கிற இந்த வேலைய நான் கல்வியாக இருக்கு, ஏதாவது ஒரு பிள்ளைக்காவது ஏற்றி வைக்கணும், இதை கடத்தணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்ப ஏர்வாடியில என்ன செய்ய போறீங்க? இது மாதிரி எவ்வளவோ நிகழ்வுகள் நடக்குது, கொடுமைகளை பார்க்கிறோம், கடந்து போயிட்டே இருக்கோம். நைட்டு டிஃபன் என்ன அப்படிங்கிற கவனத்துல நம்ம போயிடுவோம். என்ன செய்ய போறோம்? யாருக்கோ கடமை இருக்கா, இல்ல இங்க இருக்க ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் கடமை இருக்கா? சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் கடமை இருக்கு. நான் ஏன் குறிப்பிட்டு எல்லா பெண்களுக்கும் கடமை இருக்கான்னு கேட்காம ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் கடமை இருக்கான்னு கேட்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஸ்பெஷலான கடமை இருக்கு. நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் ரசூலுல்லாஹின் உம்மத்துகளுக்கு எழுதப்பட்டிருக்கு கடமை. எல்லா நபிமார்களின் சமூகத்தை விடவும் நம்ம தான் பெஸ்ட். ஏன்? அவர்கள் நன்மையை விதைப்பார்கள், தீமையை தடுப்பார்கள். யார் சொன்னது? படைத்த இறைவன் நமக்கு சர்டிபிகேட் தந்திருக்கிறான். உண்மையிலேயே நம்ம இறைவனை சந்திக்கிற ஒரு நாள் வரும். அன்னைக்கு நம்ம ஒரு பெரிய அவார்டை நம்ம படைத்த இறைவன் இருந்து வாங்கணும்னா இந்த வேலையை செய்யணும். நிச்சயமா இந்த வேலையை செய்யணும். இங்க இருக்கிற அத்தனை பெண்களும் இந்த கதவை விட்டு வெளியே போகும்போது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு போங்க. எங்களோட ஊர்ல, உங்களோட பள்ளிக்கூடங்கள்ல, எங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய தோழிமார்கள், அவங்க கிட்ட இந்த செய்தியை நாங்க இதை பத்தி பேசுவோம். முதல்ல பேசுங்க. இப்படியெல்லாம் நடக்குது. பிள்ளைகள் தனியா போகாம, யார் கூப்பிட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலும் ஏறி போயிடாம 2 வீலர்ல கூப்பிட்டு போயிருக்கோம். சிசிடிவி கேமரா 250 சிசிடிவி ஃபுட்டேஜஸ் நாங்க ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து 24 மணி நேரத்துல குற்றவாளிகளை கைது செய்யணும்னு காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு பேசுறாங்க. தயவு செய்து இதை பற்றி பேசுங்கள். பக்கத்து வீட்டுல இருக்கிறவனை நம்பி நம்ம பிள்ளைய விட்டுட்டு போறதோ, அவன் வண்டியில ஏறி போறதோ, மிட்டாய் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னா குழந்தைகள் அதை நம்பி அவங்களோட போறதோ கூடாதுங்கிறத தொடர் பிரச்சாரம் செய்யணும். 10 வயசு பிள்ளை மிட்டாய் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னா போகுது. 18 வயசு பிள்ளை உனக்கு லிப்ஸ்டிக் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் கேக் வாங்கி தரேன், உனக்கு சுடிதார் மெட்டீரியல் வாங்கி தரேன் அப்படின்னா போறாங்க. பலவீனங்கள் இன்னைக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட வந்து 2 மாசம் 3 மாசம் ஃபாலோ பண்ணி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டெல்லாம் பிள்ளைகளை வந்து லவ் பண்ண வைக்கிறது அப்படிங்கறது சொல்றாங்கல்ல. இன்னைக்கு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பிள்ளைகள் சொல்றாங்க கமிட்டட். நாங்கெல்லாம் கமிட்டட். நமக்கு நம்ம பார்வைக்கு அவங்க எல்லாம் குழந்தைங்க, ஆனா அவங்க சொல்றாங்க கமிட்டட் அப்படின்னு. ஒண்ணும் மெனக்கிட தேவையில்லை. சாப்பிட்டியா? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. இந்த 2 வார்த்தைகளை சொன்னால் போதும் பிள்ளைகளுக்கு. நம்ம பிள்ளைகள் நமக்கு சொந்தம் இல்லை. ஏன்னா அம்மாக்கள் இன்னைக்கு பிள்ளைகளோட உட்கார்ந்து கை பிடிச்சு பேசி, தலை தடவி கொடுத்து, நெத்தியில மோந்து முத்தம் கொடுத்து, ஸ்கூலுக்கு போகும்போது பாசமான வார்த்தைகளை சொல்லி, திரும்ப ஸ்கூல்ல இருந்து வரும்போது அதே மாதிரி உச்சியும் வந்து பாசமான வார்த்தைகளை சொல்லி, ஓய்வுல இருக்கும் போது பிள்ளைய மடியில கிடத்தி கதை சொல்லி, இப்படி வாழ்ற அம்மாக்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிதான் இருக்காங்க?
ஒன்ன மாதிரி தான் அந்த பிள்ளை ஸ்கூல்ல படிக்குது. அந்த பிள்ளை எத்தனை மார்க் போதியா? நீ எல்லாம் என்ன பண்ற? ஒன்ன மாதிரி தான் அந்த பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை என்னெல்லாம் ஜெயிச்சுட்டு வருது பத்தியா? நீ எல்லாம் என்ன பண்ற? நமக்கு நம் பிள்ளைகள் மூலமாக கௌரவம் தேவைப்படுகிறது. நம் பிள்ளைகள் மூலமாக நமக்கு வெற்றி தேவைப்படுகிறது. நம் பிள்ளைகள் மூலமாக நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தேவைப்படுகிறது. சோசியல் ஸ்டேட்டஸ் பிள்ளைகளை வச்சு இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடத்துக்கு எல்லா பெற்றோர்களும் இன்னைக்கு நகர்ந்துட்டாங்க. பெரும்பாலும் பைசா பிரச்சனை கிடையாது. அதனால உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட பொய் சொல்லாம இருக்காங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட பாசமா இருக்காங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களை ஏமாத்தாம இருக்காங்களா? உங்கள் பிள்ளைகள் இருப்பதுல திருப்தி அடைகிறாங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களை டார்ச்சர் பண்ணாம இருக்காங்களா? அவங்களுக்கு எத்தனை வயசா இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட இந்த பண்பு நலன்களோட இருக்காங்களா? வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கும் அவங்களுக்கும். இல்ல சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஏமாத்துறாங்க, பொய் பேசுறாங்க, எல்லாமே வேஸ்ட். 100க்கு 100 வாங்கி குப்பை தொட்டில தான் போடணும். எல்லாமே வேஸ்ட். இன்னைக்கு பிள்ளைகளோட மதிப்பீடுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா இல்ல மார்க்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இப்பதான் 10th ரிசல்ட்லாம் வந்துச்சு. பிள்ளைகளுடைய எதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா மார்க்குக்காக. மார்க் தான் கேட்கலாம். எங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் பேசுவாங்க, எங்க வீட்டு பிள்ளை சிபிஎஸ்சில படிக்கிறாங்க, எங்க வீட்டு பிள்ளை அப்படி படிக்கிறாங்க, இப்படி படிக்கிறாங்க, அதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க, இதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க, இப்பத்துல இருந்தே யூபிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க, கலெக்டர் ஆயிடுவாங்க. சரி, எங்க வீட்டு பிள்ளைகள் வந்து எல்லாத்துலயும் பாஸ் பண்ற அளவுக்கு தான் படிக்கிறாங்க, நாளைக்கு எம்எல்ஏ எம்பி ஆயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாசிட்டிவா எடுத்துட்டு போக வேண்டியதான் இல்ல? எல்லாமே மார்க். ஒரு பேச்சு போட்டியில பிள்ளைகள் பேசுறாங்கன்னா கூட வெற்றி அடைச்சிட்டு வந்தாதான் மரியாதை. இல்லைன்னா என்னத்த போய் என்னத்த பேசி என்னத்த இது பண்ற, இந்த பிள்ளைகள்லாம் எப்படி பேசுது, நீயும் என்னத்தான் பண்ணிட்டு வர்ற, வெறுப்பு. எல்லா விதமான சமூக பிரச்சனைகளையும் சரி செய்யறதுக்கு வீட்டுல அன்பா இருக்க பிள்ளைகள்கிட்ட ஆசையா இருங்க. சின்ன வயசுல இருந்து அப்படி வளர்த்தீங்கனாலே ஒரு நாட்டுல முக்கவாசி பிரச்சனை இருக்காது. ஏன் அந்த பிள்ளைய கடத்திட்டு போனாங்கன்னு கேட்டா, திருமணம் ஆயிருக்கு, மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கான், பிரச்சனை வீட்டுல, நல்ல வாழ்க்கை இல்ல. எங்க குடும்பங்கிற கட்டமைப்பு உடைச்சு நாசமா போகுதோ அந்த இடத்துல எல்லா விதமான சமூக குற்றங்களும் நடக்கும். கண்முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ். எனவே குடும்பம்ங்கிற கட்டமைப்புக்குள்ள உங்கள் பிள்ளைகளை அன்பா அரவணைப்பா அவங்களுக்கு டைம் கொடுத்து, இங்க இருக்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், மற்ற பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு தனியா பேசினா தெரியும். உங்க அம்மா உங்களை டெய்லி உச்சி வந்துக்கிறாங்களா, டெய்லி முத்தம் கொடுக்குறாங்களா, டெய்லி மடியில கடத்தி கதை சொல்றாங்களா, அன்பா பேசுறாங்களா, நீங்க உங்க அம்மா உச்சி வந்துக்கிறீங்களா, அப்பப்ப ஐ லவ் யூ சொல்லி முத்தம் கொடுக்குறீங்களா, இப்படி எல்லாம் கேட்டால் என்ன பதில் வரும்னு நினைக்கிறீங்க? ஆமான்னு வருமா இல்லைன்னு வருமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன வரும்? இல்ல. எத்தனை பேர் வந்து ஆமான்னு சொல்றீங்க அப்படின்னு கை தூக்க சொன்னா ஒரு 4-5 பேர் கூப்பிடுவீங்க. நாங்களும் ஊரா இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்களும் ஒவ்வொரு இடத்துலயும் இதை பத்தி புள்ளி விவரங்களை சேகரிச்சுட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப மோசமான சமூக தாக்கங்களோட, கையில மொபைலோட, அதனால எல்லாம் சுட்டு சுட்டு விளையாடுறாங்க. எல்லா கேம்லையும் பெரும்பாலும் யாரோ யாரையோ சுடுவாங்க. இப்ப பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு பெரிய கேம் பரவி கொண்டிருக்கு, பேய் வீடு. அந்த பேய் வீட்டுக்குள்ள போய் அந்த சூரிய கிளம்பிக்கிட்ட தப்பிக்கணும், இதுதான் டார்கெட். இது நிறைய பெண் பிள்ளைகள் இதுக்கு அடிக்ட் ஆகி, ஏன் இந்த உளவியெல்லாம் அவங்களுக்கு வருது அப்படின்னா நிறைய விஷயங்களை அவங்க அப்படித்தான் பாக்குறாங்க. ஸ்கூல் அப்படித்தான் பாக்குறாங்க, டீச்சர்ஸ் அப்படிதான் பாக்குறாங்க, பெற்ற தாய் அப்படி பாக்குறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான கேம்ல ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் ஆகுறாங்க. எனவே நம்ம ரொம்ப கவனிப்பா இருக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன வழி? இது மாதிரி நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன வழி? ஒரே தீர்வு. ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டா நம்ம தப்பிச்சோம். இது மட்டும் இல்ல, இதை விட இன்னும் எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் சமூகத்துல இருக்கோ அதை விட மிக மோசமான விஷயம்
முன்னாடி இருந்துச்சு. எவனோ இன்னைக்கு கொலை பண்ணிட்டு போயிட்டான். பெற்ற தகப்பனே பிள்ளையை குழி தோண்டி புதைச்சாங்க பொம்பளை பிள்ளைங்கிற காரணத்துக்காக. எவ்வளவு கொடுமையான விஷயமா இருந்திருக்க முடியும், யோசிச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளைனா என்ன காரணம்? சாபம், குடும்பம் விளங்காது, நல்லது கிடையாது, செலவு, யாருக்கு சொத்து சேர்த்து கட்டி கொடுத்து பார்த்து செலவு, வெறுப்பின் அடையாளமாக பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு சமூகம் பாலைவன மணல்ல குழி தோண்டி புதைச்சிச்சு. இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது, அன்னைக்கும் நடந்துச்சு. ரசூல்லா வந்து அத்தனை சமுதாய கொடுமைகளுக்கும் தீர்வுகளை கொடுத்தாங்க. அப்புறம் ஒழுக்கத்தில் சிறந்த சமுதாயமா மாற்றி வெற்றி அடைச்சாங்க. அதனால அந்த ஃபார்முலாஸ், அந்த சட்டங்கள் அவற்றையெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரெஸ்ஸை குறைக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய அறிவாளிகள். மீடியால, டிவில, சினிமால, பேட்டிகள்ல, பெரிய செலிபிரிட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ். முன்னாடிலாம் நியூஸ் வாசிச்சவங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, கண்ணியமா இருப்பாங்க பாக்குறதுக்கு. இன்னைக்கெல்லாம் ஏதோ ஒரு பனியனை போட்டு வந்து பேசுறாங்க. பொம்பளை பிள்ளைகளை சொல்றேன், ஏன் இவ்வளவு டைட்டா ட்ரெஸ் பண்றாங்க? எதுக்காக? நியூஸ் ரீடர் கூட அப்படி ஆகணும்னா எல்லாம் மாடர்ன் ட்ரெண்டிங். சர்வசாதாரணமாக எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரெஸ்ஸை குறைக்கணுமோ அதுதான் அழகு, அதுதான் நாகரிகம், அதுதான் அறிவு அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு உலகம் அப்படி ஆயிடுச்சு. இப்படி இருக்க காலகட்டத்துல இஸ்லாமிய பெண்கள் இன்னும் தலைக்கு துணி போட்டிருக்கோம். இங்க வந்திருக்க யாருமே தலைக்கு துணி போடாம இல்லை. எல்லா பெண்களும் தலைக்கு துணி போட்டு தான் வந்திருக்கோம். உங்க கிட்ட இருக்கலாம், தலைக்கு துணியை போட்டு தலை முடியை கூட மறைச்சிருக்கோம். என்ன காரணம்? இந்த உலகம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடைகளை குறைச்சு தங்களுடைய மார்பகங்களை வெளிக்காட்டுதோ அவ்வளவுக்கு அறிவு, அது அறிவுல அழிவு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற உலகத்துல நம்ம இன்னும் தலை முடியை கூட மறைச்சு கொண்டிருக்கோமே. என்ன காரணம்? ரசூல்லா சொன்னாங்க, தலைமுடி கூட ரொம்ப வசீகரம். வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த அழக, அந்த ஈர்ப்பை ஒரு துணியை போட்டு மறைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால முக்காடு போட்டுருவோம். ரசூல்லா சொன்னாங்க முன்கூட்டிய பாதுகாப்புக்கு. அதனால நான் எல்லா இடத்துலயும் கேட்பேன், நம்ம பெண்கள் எல்லாம் மொட்டை அடிச்சிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் மொட்டை அடிச்சுட்டா எப்படி இருப்பாங்கன்னா, முடி இல்லாமல் ஒரு மனிதனுடைய உருவம் நல்லா இருக்காது. அது ஆணோ பெண்ணோ, அப்ப முடி ரொம்ப அழகு, ஈர்ப்பு. அதனால வீட்டை விட்டு வெளியே வரும்போது தலையை கூட கவர் பண்ணிக்குவோம். நம்முடைய எதிர்பாலினம் நம்மை பார்க்கும்போது நம்ம ரொம்ப அழகா தெரிய வேண்டாம். இன்னைக்கும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது நம்ம எல்லாருமே மேல ஒரு லூசான துணியை போத்திட்டு தான் வந்திருக்கோம். பர்தான்ற பேர்ல போட்டுருக்கலாம், துப்பட்டிங்கிற பேர்ல போத்தி இருக்கலாம், ஒரு வெள்ளச்சீலை முன்னாடி பெரியவங்க எல்லாம் போத்திக்கிட்டதா சொல்றாங்க. வேற வேற ட்ரெஸ்ஸஸ் மாறலாம், ஆனா வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு லூசான துணியை நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேல போத்திக்கிறோம். என்ன காரணம்? என்னோட உடல் அமைப்பு வெளியே தெரிய வேண்டாம். நான் என்னதான் சுடிதார் போட்டாலும், என்னதான் சேலை கட்டினாலும், என்னதான் பாவாடை சட்டை போட்டாலும் என்னோட ஸ்ட்ரக்சர் வெளியே தெரியும். அப்ப அதுக்கு மேல ஒரு லூசான துணியை நான் போடும்போது என்னோட ஸ்ட்ரக்சர் வெளியே தெரியாது. என்னை நான் பாதுகாத்துக் கொள்றேன். அது வெளியே தெரிஞ்சு ஒரு ஆணோட மனசுல சபலத்தை ஏற்படுத்த தேவையில்லை. ஏற்படுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக ஏற்படும். முட்டாள்தனமான மடத்தனமான கேள்வி கேட்பாங்க. 10 வயசு பிள்ளை, 8 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளைய ரேப் பண்ணி கொலை பண்றான். அந்த பிள்ளை என்ன ட்ரெஸ் போட்டுருச்சு? 70 வயசு கிழவிய ரேப் பண்றான். அந்த கிழவி என்ன ட்ரெஸ் போட்டுருச்சு? ட்ரெஸ் இங்க ஒரு கருதுகோளா அப்படின்னு. உண்மை என்ன அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸுனால வரக்கூடிய சபலங்கள் மனுஷனோட மூளையில ரெக்கார்ட் ஆகுது. அவன் போயிடுவான், பார்த்து சபலமாக்கி மூளையில தேக்கி வச்சுட்டு வக்கரங்களோட போயிடுவான். அவன் மது அருந்துகிற போது அந்த வக்கரங்கள் 1000 மடங்காக பெருகுது. பக்கத்துல இருக்க 3 வயசு பிள்ளைய ரேப் பண்ணி கொலை செய்வான். இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் உலக நாடுகள்ல. ஆனா இங்க முற்போக்கு பேசுற கூட்டம் இந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நாங்க ட்ரெஸ் இப்படிதான் போடுவோம், நாங்க குறைச்சுதான் போடுவோம், நாங்க ட்ரெஸ்ஸே இல்லாம வருவோம், நீ உன் பாதியை சரியாக்கி இருக்கோம் அப்படின்னு ஒரு மனத்தனமான விஷயத்தை முன் வச்சுக்கிட்டு போகும். எல்லா விஷயத்திலையுமே சமூக ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டியவர்கள் உடை விஷயத்திலையும் கடைபிடிக்கணும். நமக்கு ரசூல்லா என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒரு லூசான ட்ரெஸ் மேல போடுங்க. அந்த
ஈர்ப்பு ஏற்படுத்துவது போல இருக்கக்கூடாது. இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. அப்ப நம்ம ட்ரெஸ்ல ஜின்னா ஜமிக்கி ஜிகு ஜிகுன்னு ஸ்டோன் ஒர்க்லாம் இருந்துச்சுன்னா பர்தாலையோ நம்ம போடுற மக்களாலேயோ நம்ம வெளியே போகும்போது மற்றவங்க கண்ணுக்கு இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இருக்குமா? இருக்குமா? அது நைட்டு வெளிச்சத்துல போனா ஜிகு ஜிகுன்னு டால் அடிக்கும்னு சொல்லுவாங்க. பகல்ல சூரிய வெளிச்சத்துல வந்தீங்கன்னா மினுக்கும். உங்க ட்ரெஸ்ல இருக்க, உங்க பர்தால இருக்க ஒவ்வொரு ஸ்டோனும் நரகத்துக்கான ஒரு படிக்கட்டுன்னு சொல்றாங்க மார்க்க அறிஞர்கள். உங்க மக்களால போடுற ஒவ்வொரு ஸ்டோனும், நீங்க உங்க பர்தாவை செக் பண்ணுங்களேன். எல்லாருமே நம்ம பர்தாவை செக் பண்ணுவோம். ஏதாவது டிசைன் வச்சிருக்கானா, ஏதாவது கல்லு ஒட்டி இருக்கா, ஏதாவது சிறு சிறு மெட்டீரியல் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த இருக்குல்ல, எனக்கு பார்க்கும்போதே தெரியும், ஓரளவுக்கு வந்தோடனே பார்ப்பேன். அப்படியே பாருங்களேன், பாக்குறீங்களா? எல்லாம் பாருங்க. யாருக்கு முடிவுன்னு அறிவிக்க வேண்டாம், நீங்களே பாருங்க. கைக்கு பட்டி மட்டும் வச்சு சின்ன ஏதாவது ஸ்டோன் ஒட்டி வச்சிருப்பான் கைக்கு மட்டும். ஏன்னா நம்ம அடிக்கடி பிரியாணி சாப்பிடுவோம். அந்த பிரியாணி செரிமானம் ஆகிறதுக்காக அந்த கைக்கு மட்டும் பட்டி. அப்படியா? எதுக்காக? வீட்டை விட்டு வெளியே வர்ற ட்ரெஸ் யார் கண்ணுக்கும் ஈர்ப்பா இருக்கக்கூடாது, என்னோட ஸ்ட்ரக்சர் கூட வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் பர்தாவும் ஹிஜாபும் போட்டு வரும். முடி கூட யாரும் ஈர்ப்பு ஏற்படுத்த வேண்டாம். எங்களுக்கு எங்க நபி, எங்க தலைவர் சொன்னாருங்கிறதுக்காக நம்ம ஃபாலோ பண்றோம். எதுக்கு? மறுமையில ஜெயிக்கணும்ல, கபருக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் வெற்றியாளர் ஆகணும்ல அப்படிங்கிற பேராசை நமக்கு. அந்த ட்ரெஸ்ல கொண்டு வந்து ஸ்டோனு, ஜிகுனா, கல்லு, கண்ணாடி வளையல், உடைச்ச கண்ணாடி வளையல் எதையுமே விட்டு வைக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு போய் பர்தாவையும் நம்ம போடக்கூடிய இந்த டிசைனர் மக்களாலையும் வைக்கிறாங்க. அப்படின்னா இதனுடைய நோக்கம் என்ன? சொல்லி பார்த்தாங்க, இஸ்லாமிய பெண்கள் ஸ்கூலுக்கு வரும்போது பர்தா ஹிஜாப் போடக்கூடாது. கேட்கல. எக்ஸாம் எழுத வரும்போது பர்தா ஹிஜாப் போடக்கூடாது. கேட்கல. இஸ்லாமிய பெண்களை எப்படியாவது மட்டப்படுத்தி அவங்கள ஒழிச்சிடலாம்னு பார்த்தாங்க, முடியல. பல்வேறு துறைகள்ல இன்னைக்கு ஆளுமைகளா வர்றாங்க ஹிஜாபோட. எவ்வளவு முயற்சி பண்ணியும் 1400 வருஷமா முடியல. கடைசியில என்ன செஞ்சா, உன் பர்தாவே நான் அழகாக்கி காட்டுறேன். இடுப்பு புடி பர்தா, இடுப்பு மட்டும் குறுகி இருக்கும், மற்றதெல்லாம் விரிஞ்சிருக்கும். அப்புறம் இடுப்புக்கு 2 கயிறு கொடுக்கறது, கயிறை கட்டிக்கிறது இடுப்புல. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கவுனுக்கு வந்து கயிறு கொடுத்துருப்பாங்கல்ல. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பர்தாவுல கயிறு கொடுத்து இடுப்புல கட்டுறாங்களே, என்ன காரணம்? ஷேப் நல்லா தெரியும். ஷேப் நல்லா தெரியும். பர்தாவோட நோக்கம் என்ன? ஷேப் தெரியக்கூடாது. உடச்சு போச்சா? அப்போ இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சூழ்ச்சி, இஸ்லாமிய பெண்களுடைய பர்தாவை ஒழிக்கணும், இஸ்லாமிய பெண்களோட ஹிஜாபை ஒழிக்கணும். அந்த பர்தாவை பர்தா இல்லாத மாதிரி ஜிகு ஜிகுன்னு ஆக்கணும், அந்த மக்களாவை மக்களா இல்லாத மாதிரி ஜிகு ஜிகுன்னு ஆக்கணும். நோக்கத்தை உடைச்சிட்டா இஸ்லாமிய பெண்களுடைய ஈமான்ல ஓட்ட போட்டுடலாம். இஸ்லாமிய பெண்களோட ஈமான்ல ஓட்ட போட்டுட்டா இன்னும் 50 வருஷம் கழிச்சு இஸ்லாமிய வீடுகள்ல இஸ்லாம் இருக்காது. எவ்வளவு பெரிய சூழ்ச்சி! இதுக்கு யாரு துணை போகிறதுனா, இஸ்லாமிய பெண்கள் தான் துணை போடுறாங்க. அவங்க தான் இதை வாங்குறாங்க. யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல அவங்க தான் தெரு தெருவா கூவி கூவி விற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒருத்தி கண்ணாடியை போட்டுட்டு பேசுவான், போடாம பேசுவா. டபுள் ஆக்ட்ல பேசிக்கிட்டு இருந்தா, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. கடைசியில இப்ப 7-8 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனேயும் ஜிகு 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 ஜிகுன்னு ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கிட்டு, இந்த கடையில இந்த டிசைனர் வருதா வாங்குங்க, இந்த கடையில இந்த மக்களாவை வாங்குங்கன்னு காசுக்கு விலை போன கூட்டமாக இன்றைக்கு இஸ்லாமிய கூட்டம் மாறிக்கொண்டு இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா, கவலைப்படுவாங்களா? அன்னைக்கே கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது, என்னுடைய உம்மத்துக்கள் செல்வத்தால் சோதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு நபியினுடைய உம்மத்தும் சமூகமும் ஒவ்வொரு விஷயத்தினால சோதிக்கப்பட்டாங்க. லூத் நபியினுடைய சமூகம் ஓரின சேர்க்கை,
எவ்வளவு மோசமான சோதனை. ஒவ்வொரு நபியினுடைய சமூகமும் ஒரு பெரிய விஷயத்தினால சோதிக்கப்பட்டது. முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் செல்வத்தால் சோதிக்கப்படும். ரசூலுல்லாஹ்வே சொல்லி அழுது. அப்ப நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் மறுமையில வெற்றியாளர் ஆகணுமா? அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணுமா? நம்முடைய ட்ரெஸ் முதல்ல பேணுதலா போட்டுருக்கோமா? ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுமா? அவ்வளவு சாதாரணமாக இந்த நல்ல விஷயத்தெல்லாம் செஞ்சிட முடியாது. இப்ப நான் பேசணும் 1 மணி நேரம், நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எங்கேயாவது அமைதியா நம்மளால இருக்க முடியுதா? எனக்கு பின்னாடி ஒரு பட்டிமன்றம், சைட்ல ஒரு பட்டிமன்றம், இந்த பக்கம் ஒரு பட்டிமன்றம், ஒரு 10 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கூடவே சேர்ந்து நான் பேசணும். இதெல்லாம் நடக்கதான் செய்யும். பின்னாடி 2 பிள்ளை அழுகும், சைட்ல 2 பிள்ளை கத்தும். எல்லாவற்றையும் தாண்டி தான் இந்த வேலையை செஞ்சாகணும். ஒரு சின்ன பேசுற விஷயத்துக்கே எப்படின்னா, ஒரு சிறு பரப்புரைக்கே எப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கிறது சாதாரண விஷயமா? இப்பதான் சைத்தான் வந்து சொல்லுவான், அதெல்லாம் பாத்துக்கலாம், அதெல்லாம் போடு, அவெல்லாம் பிற்போக்குத்தனமா பேசுறாங்க, அதெல்லாம் நீ போட்டு வா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு செலவு பண்றோம் நம்ம. இந்த மக்களாவை பெருசாதான் போட்டா என்ன, இந்த ஷாலை கொஞ்சம் பெருசாதான் போட்டா என்ன, சும்மா கழுத்தை மட்டும் சுத்திட்டு அது பாதி வரைக்கும் வர்ற மாதிரி தான் இருக்கு. உங்களுடைய வயிற்றுக்கு கீழ் வரைக்கும் வரணும் இந்த ஷாலோ மக்களாவோ. பெரிய ஷால் விக்குது, நல்ல நீளமான ஷால் விக்குது, நான் போட்டிருக்க மாதிரியான மக்களா விக்குது. எது சிறந்தது, எந்த கவசம் சிறந்தது அப்படிங்கறத பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டிய, அதை பற்றி யோசிக்க வேண்டிய நேரத்துல இருக்கோம். ஒன்றும் தவறில்ல. எங்களுக்கு இஸ்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நாங்களும் நிறைய டிசைனர் ஃபர்தா இல்ல டிசைனர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அப்படிதான் சிக்கு சிக்குன்னு போட்டிருந்தோம். மேக்கப்போட தான் ஒரு மேடையில இருப்போம். 5000 மேடைகளை லைட் டச்ச போட தான் கடந்தோம். ஆனால் இஸ்லாம் கிடைச்சதுக்கு பிறகு இதெல்லாம் எதுவுமே ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு எங்களுக்கு இந்த நேர்வழியின் வெளிச்சம் கிடைச்சிருக்கு இல்லையா, அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அவ்வளவுதான். நமக்கு நேரம், அவகாசம், காலம் இன்னும் மிச்சம் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக மார்க்க கல்வி ஒண்ணு நானா இப்னு கசீர் எடுத்து, குர்ஆன் எடுத்து, தமிழ் விளக்கங்களை எடுத்து நானா படிக்கணும். இல்லையா மதரசால சேர்ந்து படிக்கணும், கல்வி நிலையங்களோடு சேர்ந்துக்கிறணும். ஏர்வாடியில ஏற்கனவே நாங்க எங்களுடைய பசியாற்றுவோம் டீம், அதுக்கான கூட்டங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். அப்போ நான் சொன்னேன், இது ஒரு சின்ன கூட்டமா இருக்கு, பெரிய ஊருன்னு எனக்கு தெரியும், நிச்சயமாக இங்க வந்து சும்மா தண்ணி பாட்டில், பிஸ்கட் பாக்கெட் இதெல்லாம் கொடுக்க வேண்டாம். இப்போ வாலண்டியர்ஸ் இப்ப கொடுக்க வேண்டாம். இல்ல நான் சொல்லிட்டேன், நானே சொல்லிட்டேன், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. ஆமா, அப்போ ஒரு சின்ன டீம்ல நம்ம அந்த பசியாற்றும் திட்டத்தை நடத்திட்டு இருந்தோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சும்மா அன்றைக்கு சிறப்பு உணவு விதவைகளுக்கு, கஷ்டப்படுற பெண்களுக்கு, நம்ம தெருக்களை சுற்றி இருக்கவங்களுக்கு 10 பேர், 20 பேர், 30 பேர், 50 பேர் எவ்வளவு முடியுமோ அதை செலக்ட் பண்ணி வீட்டுக்கே போய் ஸ்பெஷல் ஃபுட்டை கொடுத்துட்டு வர்றது. இது பசியாற்றும் திட்டமாக குர்ஆனுடைய சத்தியத்தை படிச்சுட்டு ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், உணவு கொடுக்க சொல்லி தூண்டணும். இது குர்ஆன் சொல்லி கொடுத்தது. அப்ப அதை நாங்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஏர்வாடியில சில விஷயங்கள்னால அந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏர்வாடியில இருந்து இப்ப இருக்கிற டீம் சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க, வந்திருக்காங்க. இன்னைக்கு எதிர்த்து நில்லுங்களேன். மாஷா அல்லாஹ், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். எல்லாம் சேர்த்து சொல்லாமே, நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். இந்த வயசுல பசியாற்றும் திட்டத்தை எடுத்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்றதுனா எப்படின்னா, நல்லோர்கள் கூட்டத்துல போய் சேர்த்துக்கணும் நல்ல வேலைக்கு. அதனால அந்த விதவைக்கு அந்த வீட்டுல நலவான்னு தெரியாது, எனக்கு நல்லது. யார் அதுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்களோ, யார் அந்த பணியில சேர்த்துக்கிறாங்களோ, எங்க தெருல ஒரு கஷ்டப்படுற பெண்மணி 4 பிள்ளைங்களோட இருக்காங்கன்னு யார் காமிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நல்லது. யார் உதவி பெறுகிறார்களோ அவங்களுக்கு நலவா இல்லையாங்கிறத ஆண்டவன் முடிவு பண்ணுவான்.
யார் உதவியை கொடுக்கிறார்களோ அவங்களுக்கு நலவு, அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுறாங்க, அவங்க நன்மைக்கு கொஞ்சம் ஒருபடி முன்னாடி போறாங்க. அப்ப இங்க ஏற்பாடில் நடக்கக்கூடிய பசியாற்றுவோம் திட்டம் இப்ப அவங்க எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மதரசாவை நடத்தக்கூடிய சகோதரியும் இதுல சேர்ந்து சிறப்பா பசியாற்றுவோம் திட்டத்தை இன்னையில இருந்து ஒரு பெரிய வேலையா எடுத்து செய்வோம் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அதுல சேர்ந்து பசியாற்றுவோம் திட்டம் ஏற்பாடி பெண்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பாக அல்லாஹ்வுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்றும் பிச்சைக்காரர்களுக்கு உணவு கொடுக்கல, வறுமையை வெளியே சொல்ல கஷ்டப்படுற மூமின்களுக்கு வீடு தேடி சென்று உணவு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சரித்திரத்துல நீங்களும் இடம்பெறுங்கள். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்கம்மா? சத்தமா இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுவோமே. இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நம்ம எல்லாருக்கும் அந்த வெளிச்சமும் பாக்கியமும் கிடைக்கும். இந்த சகோதரி வந்து ஒரு சின்ன மதரசா ஆன்லைன்ல ஆரம்பிச்சு அதுல போட்டிகள், குர்ஆன் சம்பந்தப்பட்ட வேலைகள் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து மெனக்கெடலோட செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லாத்துக்கும் தடைகள் இருக்கும், அவங்களுக்கும் வழக்கம் போல தடைகள் இருந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு அவ்வளவு பிள்ளைங்களுக்கும் பரிசுகள், ஷீல்டு, மோட்டிவேஷன், அல்லாஹ்வுக்காக வேலை செய்யற ஒரு உற்சாகம், உத்வேகம். ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணியிருந்தோம். வந்துட்டாங்க, நாங்க இருக்கிற தேடி வந்து அழுது, சிஸ்டர் நீங்க எப்படியாவது வரணும், உங்களை வர்றீங்க வரலைங்கிறது அடுத்து, நீங்க தேதி கூட மாத்தி கொடுங்க, ஆனா உங்களை எப்படியா பார்த்துட்டாவது போயிடணும்னு நாங்க வந்துட்டோம்னு சாப்பிடாம கொள்ளாம உடம்பு சரியில்லாதவங்களை கையில கூப்பிட்டுக்கிட்டு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு வந்து காத்திருந்து சாப்பிட்டும் சாப்பிடாம என்ன மாதிரியான சகோதரிகள் பெரிய கோடீஸ்வரி தான் இந்த பணியை செய்யணுமானா அவங்கள செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா கஷ்டப்படுற ஒரு சகோதரி தன்னுடைய மாணவிகளுக்காக அல்லாஹ்வுக்காக வேலை செய்யக்கூடிய இந்த வேலையில ஆர்வப்பட்டு வரும்போது நம்ம அவங்களுக்காக போய் நிக்கணும் அப்படின்னு நாங்க அன்னைக்கு முடிவெடுத்தோம். இறைவன் மிகப்பெரியவன். அவ்வளவு அழுதாங்க அன்னைக்கு. என்ன அவசியம், என்ன காரணம்? எப்படியாவது அல்லாஹ்வுக்காக செய்கிற இந்த வேலை பூர்த்தி அடையணும், அடுத்த ஸ்டெப்புக்கு இதுல போகணும். 50 பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க, 100 பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க, அடுத்து 150 ஆகணும், 200 ஆகணும். அதை வச்சு நான் சம்பாதிச்சு பெரிய கோட்டை கட்டணுமாங்கிறது இல்லை. பாதி பிள்ளைகள் ஃப்ரீயாதான் சொல்லி கொடுக்கிறோம். ஏதாவது ஒரு நன்மையை விதைச்சிட மாட்டோமா? ஒரு பெண் பிள்ளையா இந்த நிகழ்வு ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் கோயம்புத்தூர், அது மாதிரி ஒரு பெண் பிள்ளைக்கு நடக்கிற கெட்டதுல இருந்து நம்ம அந்த பிள்ளைகளை பாதுகாத்துற மாட்டோமா? கூட்டமாக இருக்கும் போது நல்ல செய்தியை ஷேர் பண்ண முடியும். அப்படி கூட்டமாக இருக்கிற இந்த விஷயத்துல நானும் வேலை செய்யணும் அப்படின்னு படிச்சு ஆலிமாவாக இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி செய்யும் போது அவங்களோட கணவரை நான் உண்மையாவே பாராட்டுறேன். சிஸ்டர் என்னோட கணவர் தான் சிஸ்டர் அவ்வளவு சப்போர்ட். எனக்கு இதை கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எப்பயுமே பெரும்பாலும் பெண்கள் சொல்றது இல்லை என்னோட கணவர் தாங்க சப்போர்ட் எனக்கு அப்படின்னு. ஆனா சில பேர் இன்னைக்கு சொல்றாங்க என்னோட கணவர் எனக்கு ஃபுல் சப்போர்ட், என்ன நடந்தாலும் சரி நீ தைரியமா அந்த மண்டபத்தை புக் பண்ணி நீ ப்ரொசீட் பண்ணு, அல்லாஹ் இருக்கிறா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேக் சப்போர்ட். அப்படியான ஒரு குடும்பமா சேர்ந்து பணிகளை செய்யும் போது அல்ஹம்துலில்லாஹ் அந்த வயசுலயும் முடியாதோட அவங்க அம்மா இன்னைக்கு வந்தாங்க. எல்லாரும் கண்ணிலையும் கண்ணீர் தண்ணி. குடும்பமாக சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பணி செய்வது ரொம்ப பெரிய பாக்கியம். அப்படியே இன்னைக்கு இந்த மதரசால இந்த பணிகளை செய்ய தொடங்கியிருக்காங்க. அங்க இருந்து பரிசுகள் பெற்று இனி அடுத்தடுத்து நீங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும், பெண்கள் பாதுகாப்புக்காக தொடர் பிரச்சாரத்தை செய்வோம். கோயம்புத்தூர்ல இந்த பிள்ளைக்கு நடந்த மாதிரி இனி எந்த ஊர்லயும் நடக்க கூடாது. நாங்கள் அல்லாஹ்வை முன்னிறுத்தி ரசூலுல்லாஹ்வினுடைய கொள்கையை இதயத்துல ஏந்தி இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்வோம். கூட்டமா இருங்க. டாய்லெட் இல்லாத வீடுகள் டாய்லெட் கட்டி கொடுக்கப்படணும். ஏரி காட்டுக்கு போக கூடாது. அங்கதான் நிறைய மரணங்கள் நடக்குது. இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்தியை திரும்ப திரும்ப சொல்லி போய் உங்க கிளாஸ்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லுங்க. எல்லா சமூகத்து பிள்ளைகளும் இருக்கிறது வகுப்பறை. சாதி மத வித்தியாசங்கள் கிடையாது, எல்லாரும் கலந்துருப்போம். அங்க போய் பேசுங்க, இதை பத்தி பேசுங்க, இன்டர்வெல்ல பேசுங்க, மத்தியான லஞ்ச் பிரேக்ல பேசுங்க. முன்னாடி போய் எந்திரிச்சு நின்று நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல நடந்த விஷயத்தை பத்தியும் இதுக்கு என்ன தீர்வுங்கிறத பத்தியும் பேசுங்க. அதை கேட்கிற ஒரு பிள்ளை சுதாரிச்சான்னா அங்க ஒரு மரணம் தடுக்கப்படும்.
அங்க ஒரு கொடுமை தடுக்கப்படும். அப்போ இன்னைக்கு நாங்கெல்லாம் இதுக்கு வர்றோம் அப்படின்னா செய்தியை பகிர்றோம், 10 கருவிகளை உருவாக்கிட்டு போகணும் அப்படிங்கிற தேவை இருக்கிறது. ஊர்ல லட்சம் பேர் இருப்பாங்க, இன்னைக்கு கூட்டத்துக்கு எத்தனை பேர் கூடியிருக்கோம்? அதிகபட்சம் ஒரு 500 பேர் கூடியிருக்கோம். 5 லட்சம் பேர்ல 500 பேர் தான். ஏன்? அல்லாஹ் சொல்லியிருக்கான் அவனுடைய நாட்டம் அதுதான். கியாமத் நாள் வரைக்கும் ஒரு சிறு கூட்டம் உண்டு, அந்த சிறு கூட்டம் நன்மையை விதைப்பார்கள், தீமையை தடுப்பார்கள். ஏன் அல்லாஹ்க்கு ஒரு பெரிய கூட்டத்தை வைக்கலாம்ல, ஒரு பெரிய டீம் ஏற்பாடு பண்ணலாம்ல? படைத்தவன் அவன் தானே. ஆனால் அவனே தீர்மானம் செஞ்சிருக்கான் ஒரு சின்ன கூட்டம் தான் உண்டு. 5 லட்சத்துல 500 பேர் தான். 500 பேரே அதிகம். அப்ப இன்னைக்கு இந்த ஊர்ல லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் கூட நம்ம இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு இறைவன் நம்மளதான் தேர்ந்தெடுத்திருக்கான். இப்ப நம்மள இந்த விஷயம் காதல விழுந்து தேர்ந்தெடுத்திருக்கான்னா ஏதோ ஒண்ணு பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக நம்ம கருவியாக இருந்து வேலை செய்யணும்னு அர்த்தம். பாத்திமா சபரிவாளமாகிய நான் அல்லாஹ்வை முன்னிறுத்தி படைத்த இறைவனுக்காக பெண்கள் பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கணும். ஒவ்வொரு ஊர்லயும் எல்லாரையும் ஒன்றிணைச்சு இந்த செய்திகளை பரப்பணும். ஒவ்வொரு மாசமும் நோட்டீஸ்கள் அடிச்சு அந்தந்த மாசம் என்ன நடக்குது அதை இலவச நோட்டீஸ்களை அடிச்சு எல்லா தெருக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா சமூகத்துக்கும், இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாருக்கும் இந்த செய்திகளை நோட்டீஸ் வடிவத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு நாங்க நியத்து வச்சிருக்கோம். எதற்கோ இயக்கம் இருக்கு, பெண்கள் பாதுகாப்புக்கு இயக்கம் தொடங்க வேண்டிய மிக மோசமான நிலைமையில இருக்கும். ஏன்னா இந்தியாவில் தான் பாலியல் வன்கொடுமை நம்பர் 1, குடும்ப வன்முறை நம்பர் 1. பாலியல் வன்கொடுமை நம்பர் 1 புரிஞ்சுக்க முடியுது. அது என்ன குடும்ப வன்முறை? குடும்பத்தில் இருக்கிற கணவனை கொடுமைப்படுத்துவான், குடும்பத்தில் இருக்க மாமியார் கொடுமைப்படுத்துவாங்க, சில குடும்பத்துல தாயை கொடுமைப்படுத்துறாங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே கொடுமைப்படுத்தி அதனால பெரிய வன்முறைக்கு ஆளாகிறது குடும்ப வன்முறை. உலகத்திலே இந்தியாவில் நம்பர் 1ல இருக்கு. அவ்வளவு கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. அப்போ பாலியல் வன்கொடுமையில இருந்தும் குடும்ப வன்முறையில இருந்தும் பெண்களை பாதுகாப்பதற்கான ஒரு இயக்கமாக முன்கூட்டிய பாதுகாப்புகளை பிரச்சாரம் செய்யக்கூடிய அதே சமயத்தில் சட்ட ரீதியான போராட்டங்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த பெண்கள் பாதுகாப்பு இயக்கத்தை கொண்டு வரணும்னு நோக்கம் வச்சிருக்கோம், நியத்து வச்சிருக்கோம். துவா செய்யுங்க. உங்களுடைய துவா கண்ணை மறக்காம இந்த பெண்கள் பாதுகாப்பு இயக்கத்துக்காக துவா செய்யுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வேலையை செய்யலைன்னா நாளைக்கு நிலைமை என்னன்னு தெரியாது. ஒரு கொடுமை, ஒரு கொலை நடந்த பிறகு பரிந்துரைக்கிறோம், அதை பத்தி பேசுறோம், பேட்டி கொடுக்கிறோம். நடக்கிறதுக்கு முன்னாடி வேலை செய்யணும். நடக்கிறதுக்கு முன்னாடி வேலை செய்யறதுக்கான ஒரு பெரிய டீம் தேவைப்படுது. எனவே இங்க சிஸ்டர் நாங்களும் இந்த பெண்கள் பாதுகாப்பு இயக்கத்துல சேர்ந்துக்கிறோம் உறுப்பினரா. நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வேலையை செய்வோம். நான் நோட்டீஸை என் தெருவுக்கு கொடுக்குறேன், என் பிள்ளைக்கு கொடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க சொல்றேன், என் பிள்ளை ஒரு மதரசால படிக்கிற அந்த மதரசாவுக்கு நாங்க கொடுக்குறோம் என்று சொல்லக்கூடிய பெண்கள் பாதுகாப்பின் மீது அக்கறை இருக்கக்கூடிய, மரணத்துக்குள்ள ஏதாவது ஒரு நோட்டீஸாவது என் கையால கொடுக்கணும், அந்த சிறு நன்மையாவது அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நிகழ்ச்சி முடியும் போது உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களுடைய டீம்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம் இருக்கோம். அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த பெண்கள் பாதுகாப்பு இயக்கத்துக்கான வேலையை சிறப்பாக கொண்டு செலுத்தணும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அது சிறப்பாக கியாமத் நாள் வரைக்கும் நடக்கும். மிகப்பெரிய தேவை இருக்கு. சஹாபிய பெண்மணிகள் செஞ்ச வேலை, கொஞ்சம் உங்களை அமர்த்துங்களேம்மா, கொஞ்சம் உங்களை வெளியே கொண்டு போய் அமர்த்துங்களேன். சஹாபிய பெண்மணிகள் செஞ்சதை போல வேலைகள் செய்வதற்கு நமக்கு தேவை இருக்கு. எனவே நம்முடைய உடைய முதல்ல மாத்துவோம். பிளைன் மருதா பிளைன் மக்கனா போடுற ஷாலை பெருசா போடுவோம். ஷாலோ மக்கனாவோ அது விசாலமா பெருசா லூசா நிம்மதியா ஒரு கவசத்துக்குள்ள புகுந்த மாதிரி இருக்கும். அதை ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். எனவே நம்முடைய உடையில் சீர்திருத்தத்தை முதல்ல கொண்டு வருவோம். அது பிறகு ஒவ்வொரு விஷயத்திலையும் சமூகத்தை நோக்கிய சீர்திருத்தத்தை கொண்டு வருவோம்ன்றதுதான் இன்னைக்கு நாங்க பேசணும்னு நினைச்ச விஷயமா இருந்துச்சு. மகனுக்கு முன்னாடி முடிக்கணும்னு நினைச்சிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நம் யாவரின் பாவங்களையும் மன்னிச்சு நம்ம எல்லாரையும் சொர்க்கத்துக்குரியவர்களாக தேர்ந்தெடுக்கட்டும். அந்த நம்பிக்கைக்காக தான் இந்த கூட்டங்கள் எல்லாமே. நம்ம ஒரு பெரிய குளோப்ல ஒரு பந்துல ஒரு பால் மேல ஒட்டிட்டு இருக்கோம். அந்த பால் எவ்வளவு வேகமா சுத்திட்டு இருக்கு தெரியுமா?
ஒரு ஃப்ளைட்டோட வேகத்தை விட வேகமா சுத்திட்டு இருக்கு அந்த பால். இப்ப நம்ம சுத்திட்டு இருக்கோம். நம்ம யாருக்காவது தெரியுமா? சேர்ல உட்கார்ந்து இருக்கோம். இந்த கூட்டத்துக்கு நம்ம இங்க வரும்போது பிரபஞ்சத்துல ஸ்பேஸ்ல வேற இடத்துல இருக்கோம். இப்ப பேசிட்டு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகுது. இப்ப வேற இடத்துல இருக்கோம். நீங்க வீட்டுக்கு போகும்போது வேற இடத்துல இருக்கோம். நம்ம வேற வேற இடத்துல டிராவல் பண்ணி சுத்திட்டு இருக்கோம். ஃப்ளைட்டை விட வேகமா சுத்திட்டு இருக்கு பூமி. நமக்கு தெரியல, இறைவன் அதை மறைச்சு வச்சிருக்கான். மறைவான ஞானங்களில் ஒன்று போல நம்மளோட ஞானத்துக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கான். ஒருவேளை சுத்துறது மட்டும் விளங்குச்சுன்னு வைங்க, யாராவது உயிரோட இருப்போம்னு நினைக்கிறீங்களா? முடியாது. லேசா சுத்தினாலே கிருகிருன்னு வந்துருது. ராட்டம் சுத்தும் போது பிளைட்ல சுத்துற மாதிரி சுத்தினா நம்ம என்ன ஆகும்? யாருக்கும் உயிர் இருக்காது. அப்போ இறைவன் அதை தெரியாத மாதிரி நமக்கு மறைச்சு வச்சிருக்கான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேர்ல உட்காந்துருக்கோம், வீட்டுல போய் 2வது மாடியில படுத்து தூங்குறோம், ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, நம்ம வேகமா சுத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு நொடியும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏதாவது பெரிய கவலை இருந்தா கண்ணை மூடி பூமி சுத்திட்டு இருக்கு, அதுல நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப வேகமா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் இந்த பூமிக்கிலே மண்ணை தோண்டி என்னை உள்ள பூசிடுவாங்க. ஒரு செவுர்ல ஓட்ட விழுந்துருச்சு, எடுத்துட்டு அதை கிளியர் பண்ணி உள்ள ஒரு கல்லு மண்ணை வச்சு பூசிடுவாங்கல்ல, அது மாதிரி பூமியில ஒரு சின்ன பள்ளத்தை தோண்டி நம்ம உடம்ப உள்ள வச்சு பூசிடுவாங்க. அதை கற்பனை பண்ணி பார்ப்போம். எந்த கஷ்டமும் நமக்கு பெருசா தெரியாது, கடந்து வருவோம். பூமிக்குள்ள மண்ணுக்குள்ள போகும்போது வாழ்க்கை தொடங்குது. அப்பதான் வாழ்க்கை தொடங்குதுங்கிறதா ஒரு முஸ்லீமோட பெரிய நம்பிக்கை, மறுமைக்கான நம்பிக்கை. அந்த கபர் நமக்கு வெளிச்சமா இருக்கணும். இங்க இருந்து இந்த ஆத்மா மேல 7 வானம் தாண்டி போகணும்னா நல்ல ஆத்மாவா, அல்லாஹ்வை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற ஆத்மாவாக, பிறருக்காக பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்ற ஆத்மாவாக, ரசூலா கையால கௌசர் நீர் தடாகத்துல நீரருந்தக்கூடிய பாக்கியத்தை பெற்ற ஆத்மாவாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா சமூக சீர்திருத்த பணிகளை பிறருக்காக, பிறர் நலவுக்காக, பெண்கள் பாதுகாப்புக்காக, வறுமையில் கஷ்டப்படுற மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வேலை செய்யணும். இதை தாண்டி வேற வேலையை அடுத்து நம்மளால மூவ் பண்ண முடியாது. பேசிக் சோறு, அடுத்து பாதுகாப்பு, இது ரெண்டுக்குமான வேலையை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். அதற்கான கூலி இறைவன் சிறப்பா தருவான். யாரும் இங்க பெரிய 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 கட்டடங்கள் கட்டவோ உலகத்தை உருட்டி பரட்டவோலாம் தேவையில்லை. நான் எப்போதும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கேன், ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும், அந்த அவேர்னஸ் இருந்தாலே போதும். இதற்காக ஏதாவது ஒரு தியாகம் செய்யணும். இப்ப நான் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு எவ்வளவு தியாகம் பண்ண வேண்டியது தெரியுமா? இங்க நான் கிளம்புற இடத்துல இருந்து கிளம்பி நான் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து ஒரு பொசிஷன்ல சாஞ்சிட்டு கூட உட்காராம நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து பேசினாதான் எல்லாரையும் தெரியுதுங்க போது அப்படியே பின்னாடி கண்டுபட முடிகிற இடத்துல சரியான பெயின். சரி, இறைவன் அதுக்கு ஒரு கூலி தருவோம் நமக்கு. அப்படியே நமக்கு பிடிச்ச மாதிரியான சூழல்ல வாழ முடியுதா? யாராவது எனக்கு பிடிச்ச மாதிரியான பெர்ஃபெக்டான மனிதர்களோட தான் நான் வாழ்றேன், என்னோட சூழல் தி பெஸ்ட், என்ன போல ஒரு சந்தோஷமான மனுஷன் உலகத்துல யாரும் இல்லைன்னு யாராவது இருக்கீங்களா? யாராவது பின்னாடி யாருமே இல்லை, 2 கையும் தூக்கி ஆட்டுறாங்க, யாருமே இல்லை. இருக்கோம், சகிச்சு கொண்டு இருக்கோம், பொறுத்து கொண்டு இருக்கோம், நிதானிச்சு கொண்டு இருக்கோம், தாங்கி கொண்டு, மறுமைக்காக தாங்கி கொண்டு இருக்கோம். கணவரே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, சேம் வேவ் லெங்க்ல இல்லை. நான் ஒண்ணு நினைக்கிறேன், அவங்க ஒண்ணு நினைக்கிறாங்க, நான் ஒண்ணு பேசுறேன், அவங்க ஒண்ணு பேசுறாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அது பிடிக்கல, இல்ல வேற வேற மாதிரி இருக்கு. 10 பேர் சேர்ந்துதான் ஒரு வேலையை செய்ய வேண்டி இருக்கு. அப்ப துவாவை தவிர நமக்கு வேற வழி கிடையாது. யாவது உனக்காக இதை நான் தாங்கிக்கிறேன், எனக்கான சிறப்பை இதை விட சிறப்பா நீ உண்மையிலும் மறுமையிலும் குடல் கேட்டுட்டு கடந்து போக வேண்டியதான். யாரும் இங்க இப்ப ஏதோ ஒரு வைரஸ் வந்துட்டு இருக்காங்க, கொரோனாவை தாண்டி ஏதோ எபோலா வைரஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ரொம்ப பரவுது அப்படிங்கிற பேச்செல்லாம் அடிபடுது. கொரோனாவை தாண்டி எவ்வளவு பேர் மரணிச்சாங்க, அதை தாண்டி நம்ம உயிரோட இருக்கோம். இரவுல ஏதோ வேலைக்காக நம்மளை விட்டு வச்சிருக்கிறான். நம்மளும் என்னைக்காவது ஒரு நாள் போக தான் போறோம். 100 வயசுலாம் யாராவது வாழணும்னு நம்பிக்கை இருக்கா? 100 வயசு
நான் 150 வயசுன்னு கேட்கல, 100 தான் கேட்கிறேன். 100க்கே இன்னைக்கு வழி இல்லை. நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்க, 110 120 இருந்தாங்க, சாதாரணமா இருந்தாங்க. 90 95 சாதாரணமா இருந்தாங்க. இப்ப 80 தாண்ட முடியல. 80 பெருசா இருக்கு. 100 எல்லாம் சான்ஸே இல்லை. நம்மளே சொல்லிக்கலாம். 40 வயசானா பிபி சுகர் பெரும்பாலும், அப்படி இல்லைன்னா ரொம்ப ஆச்சரியம். உடல் கஷ்டமா மாறிட்டு இருக்கு. அதனால யாரும் இங்க 100 ஆயுசுக்கு இருப்போங்கிறதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இறைவன் நாடினால் இருக்கலாம். ஆனால் சீக்கிரம் கிளம்புற இந்த உலகத்துல இருந்து சீக்கிரமா நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு சந்தோஷமா கிளம்புவோம். ஒவ்வொரு வழியும் வரும்போது, உங்களுக்கு பிடிக்காம ஒவ்வொரு வேலையும் நடக்கும் போது மனசுல சொல்லிக்கங்க, என்னோட நன்மையும் நடக்க அல்லாஹ் ஏற்றிட்டுக்கிறான். எனக்கு இது பிடிக்கல, நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு பிடிச்சமான சூழல் எனக்கு இல்லை, ஆனா அல்லாஹ்வுக்காக இதை நான் பொறுத்துக்கிறேன், என்னுடைய நன்மை கணக்கு அல்லாஹ் ஏற்றிட்டு இருக்கான். எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டுமே இருக்கிற சொர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு தரப்போறானே. இந்த தாட் வர்றதுக்கு பதிலா இந்த உலகத்துல நான் என்னத்தை கண்டேன், என்ன நசீபை கண்டேன், நான் வாழ்றதுக்கு செத்து போகலாம், இப்படி நம்ம தாட்டை கொண்டு வந்தோம்னா இன்னும் மோசமா போகும். உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடக்குதோ, எனக்கு பிடிச்ச மாதிரியான சொர்க்கத்துக்கு நான் போக போறேன், அவங்க அதுக்கான டெஸ்டா வச்சிருக்கிறான். எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை என்ன நீ வாழ வச்சிருன்னு கேளுங்களேன், நிச்சயமா அது நடக்கும். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் அதுக்கு சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப நல்லா பாட்டு பாடுவேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். சின்ன வயசுலயே ஒரு 10 வயசுலயே பாட்டெல்லாம் எழுதுவோம். எங்க அப்பா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு தொடர்ந்து பஜனைக்கு எங்களை கூட்டு போயிடுவாங்க. கார்த்திகை மாசம் ஆனா மாலை போட்டுட்டு, எனக்கு பேர் இருந்தாலும் சபரி மாலான்னு பேர் வச்சாங்க. கார்த்திகை மாசம் ஆனா மாலை போட்டு பாட்டு எழுதுறது, அதுக்கு நாங்களே மெட்டு கட்டுறது, போய் பாடுறது, கைத்தட்டு வாங்குறது, நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்குவோம். அப்ப 10 11 வயசுலயே 5th 6th படிக்கிற காலத்துலயே அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எங்க அப்பா கூட சேர்ந்து நாங்களும் பாடுவோம். எங்க அப்பா மேடை பாடகரா இருந்தாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராகவும் இருந்தாங்க. மேடையில நல்லா பாடுவாங்க, டிஎம்எஸ் வாய்ஸ்ல சூப்பரா பழைய பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க. நாங்க வீட்லயும் கேட்போம், மேடைகள்லயும் கேட்போம். வீட்டுல தான் எங்க வீட்டுல ரிஹர்சல் நடக்கும் கச்சேரிக்கு. அதனால நானும் கூட சேர்ந்து நிறைய பாட்டு பாடுறது உண்டு. அப்படி பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். பாட்டுல இயற்கையாகவே ஆர்வம் இருந்ததுனால நான் ஸ்கூல் டீச்சர் ஆனதுக்கு பிறகு, நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருக்கேன், அரசாங்க ஆசிரியராக. எனக்கு 21 வயசுல வேலை கிடைச்சிச்சு. கிடைச்ச உடனே நான் வகுப்பறைக்கு போன பிறகு பிள்ளைகளுக்கு எல்லாமே பாட்டு தான். இங்கிலீஷ் ரைம்ஸ் ஆனாலும் பாட்டு தான், தமிழ் செய்யுளானாலும் பாட்டு தான், கணக்கு வாய்ப்பாடு ஆனாலும் பாட்டு தான், அறிவியல் சமூக அறிவியல் எல்லாமே பாட்டு மூலமா தான் சொல்லி தருது. ரொம்ப ஈஸியா பிள்ளைகளுக்கு புரியும். அப்போதைக்கு எந்த பாட்டுலாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கோ அந்த மெட்டை எடுத்து வச்சு சொல்லி கொடுத்தது. இப்படி பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு துறையாக இருந்துச்சு. நிறைய ரைம் சீடி எல்லாம் குழந்தைகளுக்காக நாங்க பள்ளிக்கூடத்துல சினிமா பாட்டு மெட்டிலேயே நாங்க பண்ணி கொடுத்தோம். இதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. நான் இஸ்லாத்துக்குள்ள வர்றேன். இஸ்லாத்துக்குள்ள வந்தா இசை ஆகாது அப்படிங்கிற விஷயம் 2 விதமான கருத்துக்களோட வருது. அதுக்கப்புறம் சினிமா இஸ்லாத்துல ஆகாது, இப்ப சினிமா பாட்டு அதெல்லாம் கூடாது. ஒரு வரியில சொல்லிடலாம் கூடாதுன்னு, நான் பிராக்டிஸ் பண்ணணுமே. சின்ன பிள்ளையில இருந்து நான் பாடிட்டு இருக்கேன், பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெரிய பேஷன். நான் அதுல இருந்து வெளியே வர முடியும். அதெல்லாம் ஹதீஸ்லாம் படிச்சுட்டேன், புக்ல படிச்சுட்டேன், பயான்ல கேட்டுட்டேன், நான் ஃபாலோ பண்ணணுமே. அப்ப நான் இந்த போட்டி பாடல்கள்லாம் சில சேனல்ஸ் எல்லாம், டிவி சேனல்லாம் இந்த பாட்டு போட்டியெல்லாம் வைப்பாங்கல்ல, அப்ப அந்த மாதிரியான காம்படிஷன்ஸ் எல்லாம் பார்ப்பேன். ரொம்ப கிராமத்துல இருந்து ஏழை வீட்டு பிள்ளை பயங்கரமா பாடி ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நான் எனக்கு நானே சமாதானப்படுத்திக்கிட்டு, இந்த ஏழை பிள்ளைகள் பாடுறதை கேட்கறதுக்காக இதை நான் பாக்குறேன் அப்படின்னு கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டே தான் இருந்தேன். யா அல்லாஹ், நான் உயிரினும் மேலாக ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்ப உறவுகள், அதுக்கப்புறம் என்னோட நகை, பணம், அரசு வேலை எல்லாத்தையும் நான் வேணாம் தூக்கி போட்டுட்டு அனாதையாக இஸ்லாத்துக்குள்ள எல்லா விழுமியங்களையும் சிறப்பா ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், முயற்சி பண்றேன். ஆனா இந்த பாட்டு கேட்கறத மட்டும் முழுசா சின்ன பிள்ளையில இருந்து
பழகின அந்த பழக்கம் வெளியே வர முடியலையே, என்ன செய்யறது? நீ எனக்கு அதுக்கான பாக்கியத்தை கொடுது. உள்ளபடியே எனக்கு அது வெறுப்பு வருது, ஆனா அதுல இருந்து நான் முழுசா வெளியே வரலன்னு நான் துவா செய்யறேன். இந்த துவாவை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன். ஒரு பக்கம் பாட்டு கேட்டுட்டு தான் இருக்கேன். எல்லாம் கவனிங்க, நம்ம 1000 பேசலாம், ஆனா நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுன்னு வரும்போது இறைவன் நாடினால் அது கடைபிடிக்கலாம், இல்லைன்னா அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். வெளியே தெரியாது, ஆனா அது பாட்டுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கும். என் மனசார நான் அல்லாட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போ நான் சில டிவி சேனல்ஸ்ல இந்த போட்டி சுற்றுகள் பார்க்கும்போது அந்த ஜட்ஜஸ் எல்லாம் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பெண் நடுவர்கள்லாம் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க எல்லாம் ரொம்ப கம்மியா ட்ரெஸ் போட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே அதன் மீது ஒரு வெறுப்பு வருது. ஏன் நல்லா தானே இருந்தாங்க, அவங்க எல்லாம் நல்லா தானே இருந்தாங்க, ஏன் இவ்வளவு கம்மியா ட்ரெஸ் போட்டு வராங்க, ஏன் இவ்வளவு பத்திரமா இருக்கு, பார்க்கவே கேவலமா இருக்கே அப்படின்னு ஒரு வெறுப்பு வருது. நம்பர் 1. ரெண்டாவது, சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாடுறாங்க, 5 வயசு 7 வயசு 8 வயசு பிள்ளைங்க எல்லாம் பாடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் டூயட் சாங்ஸ், கேவலமான காதல் பாடல்கள், கணவன் மனைவி பாடல்கள், ரொம்ப கேவலமான வக்கரமான வரிகளோடு பாடல்கள்லாம் அந்த 2 பேருக்கும் டூயட் கொடுத்து சின்ன குழந்தைகளை பாட வைக்கிறாங்க. as a teacher, as a mother, as a social activist, எனக்கு அது மிகப்பெரிய வெறுப்பை கொண்டு வந்தது. நம்பர் 2, இந்த 2 விஷயங்களும் என்னால எந்த காரணத்தினாலையும் சமரசத்தை கொண்டு வரவே முடியல. என்னால அந்த ஷோவை பார்க்கவும் முடியல. இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, எனக்குள்ள இருக்க வெறுப்பு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்பை நான் டெலீட் பண்றேன். சில காலங்கள் ஆயிடுச்சு, நான் இன்னும் அந்த ஆப்புக்குள்ள போகல, இந்த பாடல்கள் நான் கேட்கல. ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு இந்த சினிமா பாடல்கள் மேல ஒரு வெறுப்பு, அதுல இருந்து முழுசும் நம்ம வெளியே வந்துடணும். இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா தான் இருக்கு. நல்ல விஷயம் மாதிரி ஆரம்பிக்குது, ஆனா சின்ன குழந்தைகளை எவ்வளவு கேவலமான பாதைக்கு கொண்டு போகுது. நல்லா இருந்த பெண்கள்னா ட்ரெஸ் கம்மியா போட்டு வந்தாதான், ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடினாதான் என்னோட பாட்டு திறமையை கூட வெளிப்படுத்த முடியுங்கிற கேவலமான நிலைமைக்கு இன்னைக்கு உலகம் கொண்டு போய்கிட்டு இருக்கா இல்லையா? இதுல இருந்து நம்ம வெளியே வருவோம். நான் முயற்சி பண்ண முடியல, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அதன் மேல ஒரு வெறுப்பு வந்த பிறகு நான் ஆசைப்பட்டா கூட அதை கேட்க முடியல. என்னை அறியாமலே ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், ஒரு இயலாமை எல்லாமே சேர்ந்து வருது. ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் என்ன அதுல இருந்து பாதுகாத்தான். அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். எங்கேயாவது வெளியே போகும்போது வரும்போது சினிமா பாடல்களை போட்டா கூட பெருசா அதுக்குள்ள லயிக்க முடியல, அந்த சிச்சுவேஷன்ல இருக்க விரும்பல, தவிர்க்க நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய வீக்னஸ்! அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் எல்லா புகழும். நான் சொல்றது சாதாரண விஷயமா கேட்கிறவங்களுக்கு தெரியலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த உலகம் எதை கொண்டாடுதோ, இந்த உலகம் எதை பெருசா நினைக்குதோ, அதுல இருந்து என்னால வெளிவர்றதுக்கு என்னுடைய சில துவாக்கள், இறைவனுடைய நாட்டம், எதுவும் முடியும். சின்ன வயசுல இருந்து வந்தா என்ன, இதுல இருந்து நான் அடிக்ட் ஆயிட்டேன், இதுல இருந்து வெளியே வர முடியலன்னு இருந்தா என்ன, இறைவன் நாடினால் நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவான். அதுக்கெல்லாம் காரணமாக பேசிக்கா இருந்தது இந்த சமூகத்தின் மீது இருந்த அக்கறை, அடுத்த தலைமுறை மீது எனக்கு இருந்த பாசம், என்னோட பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற அக்கறை, அதுதான் காரணமா இருந்துச்சு. அந்த காரணம் இருந்தா நம்ம எல்லா விதமான விஷயங்கள், தீமைகள்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். அதனால சொல்றேன், அதிகமாக சமூக அக்கறை கொள்ளுங்கள். அதிகமாக கஷ்டப்படுற மக்களுக்கு ஏதாவது வேலை செய்யணும்னு நினைங்க. அதிகமாக பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக ஒரு கருவியா நிக்கணும்னு நினைங்க. தியாக திருநாளை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கோம். அது செலிப்ரேஷனுக்கான டே இல்ல, அது தியாகம் செய்வதற்கான நாள். நீங்களும் நானும் என்ன தியாகம் செய்யணும், வருஷம் ஃபுல்லா செய்யணும். இந்த நாளை ஒட்டி நம்ம என்ன தியாகம் செய்ய போறோம்? ஒரு நகையை தியாகம் செய்ய போறோமா? ஒரு பவுன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு இருந்துச்சு. 4000 ரூபாய் கொண்டு போய் 4 பவுன் வாங்கிட்டு வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. சின்ன பிள்ளைல 4000 ரூபாய் கொண்டு போய் 4 பவுன் வாங்கிட்டு வந்தது ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு ஒரு பவுன் 1.5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட. இப்ப இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக நாங்க செய்யக்கூடிய வேலைகளுக்காக விடோஸ்கின் தோணி விதவைகளை தேர்ந்தெடுத்து 100 பேருக்கு மாசம் 5000 ரூபாய் பெருமானம் உள்ள மளிகை சாமான் அனுப்பிட்டு இருக்கோம். அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நியத்து வச்சு அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஃபீஸ் கட்டுறது? அவ்வளவு கடினமா இருக்கு. சரி, எப்படியாவது
கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேருங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு, இன்னொரு பக்கம் அந்த பிள்ளைகளுடைய நல்ல படிப்பு கெட்டக்கூடாதுங்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுற வேலையை சேர்த்து செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப எல்லாரும் உங்கள்கிட்ட இருக்கிற ஆளுக்கு ஒரு 1/2 கிராம் 1 கிராம் 2 கிராம் கொடுத்துட்டு போங்க, ஒரு மோதிரத்தையும் தோடையும் கொடுத்துட்டு போங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி எங்களால ஃபண்ட்ரைஸ் பண்ண முடிஞ்சது. எல்லாம் மோதிரம் கொடுத்தாங்க, மூக்குத்தி கொடுத்தாங்க, வளையல் கூட கொடுத்தாங்க, செயின்லாம் கொடுத்தாங்க. இப்ப யாருமே ஒரு சின்ன குண்டு மணியை கூட தரது கிடையாது. ஏன்? 1.5 லட்சம். நான் இஸ்லாத்துக்கு வரும்போது என்கிட்ட இருந்த 10 பவுனை பிள்ளைகளோட படிப்புக்கு கொடுத்துட்டு, இனி எனக்கு நகை தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் இஸ்லாத்துக்குள்ள வந்தேன். இந்த 5 வருஷமா எனக்கு எந்த குண்டுமணி தங்கமும் தேவைப்படலை, எந்த தோடு செயின் வளையல் மோதிரம் எதுவும் நான் போடுறது இல்லை, எனக்கு அவசியப்படலை. எனக்கு இறைவன் என்ற உள்ளத்தை வெளிச்சத்தால் கழுவினான். அதனால இந்த நகை மீதான மோகத்திலிருந்து நான் வெளியே வந்தேன். 850 பவுன் இருந்துச்சுதான். நானும் விதவிதமா ஜிமிக்கி போட்டு என் காது அழகா இருக்கு பத்தியான்னு கண்ணாடியில பார்த்தவதான். எனக்கு நான் படிச்ச ஹதீதுகள், பாத்திமா நாயகம் ஒரு தங்க சங்கிலி போட்டுட்டாங்க, ரசூலை பார்த்து கோவமா போயிட்டாங்க. அதை கடத்தி ஒரு ஏழைக்கு பிறகு கொடுத்தவங்க. அதுக்கு பிறகு அவங்க விலை உயர்ந்த எந்த நகைகளும் அணியவில்லை, சொர்க்கத்தின் தலைவி. எனக்கு அந்த பெரிய படிப்புனே இருந்துச்சு. அதை படிச்சுக்கிட்டே நான் கலந்துட்டேன். ஒன்னொன்னு நான் அதை ஷேர் பண்றேன் உங்களுக்கு. நீங்களும் அதே போல உங்கள் தங்க நகைகளை பகிருங்கள். எல்லாம் தேவைன்னா நமக்கு தர போறான். 700 அப்படின்னு தர போறான். ஒரு நெல்மணியை போட்டா 700 நெல்மணி வர்றது போல அல்லாஹ்வின் பாதையில 1 கிராம் போட்டீங்கன்னா ஒரு 700 கிராம் தர போறான். தருவானா மாட்டானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்ல, நடக்கிற காரியமான்னு நினைக்கிறீங்களா? 700 கிராம் எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது தோணுது இல்ல? பேசலாம் சரிதான். 700 கிராம் நம்ம கைக்கு வருமா? தோணுங்கள? தோணலாம். ஆனா நாங்க இஸ்லாத்துக்கு வந்து எங்களோட தங்க நகைகளோ மிஞ்சி போனா 10 பவுன் கொடுத்துருப்போம். அவ்வளவுதான் கையில இருந்துச்சு. பிறகு ஏழைகளுக்கு கிடைக்கிற காசை வச்சு உணவு கொடுக்க ஆரம்பிச்சோம். வாரம் 50 பேருக்கு நான் மட்டும். இன்னைக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து 5000 பேருக்கு வாரம் உணவு கொடுக்கிறோம். இவன் மிகப்பெரியவன். பெண்கள்லாம் சேர்ந்து வாரம் 5000 பேருக்கு உணவு கொடுக்குறாங்கன்னா நம்ப முடியுதா? நம்ப முடியல. இறைவன் நடத்தினான், நடத்தி கொண்டிருக்கிறான், நடத்துவான். இன்ஷா அல்லாஹ். நீங்களும் அதை சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிறதா என்னோட அழைப்பு. இதுதான் செஞ்சோம், பெருசா ஒன்றும் செய்யல. 700 தானே என் வாழ்க்கையில நல்லா தான். நான் அனாதையாக இஸ்லாத்துக்குள்ள வந்தேன். இஸ்லாத்துக்குள்ள வந்த பிறகு பல பேர் என்னை ஏமாத்திருக்காங்க. ஏகப்பட்ட நம்பிக்கை துரோகங்களை இஸ்லாமியர்களே எனக்கு செஞ்சிருக்காங்க. இஸ்லாத்துக்கு முன்னாடி கடந்து வந்த நம்பிக்கை துரோகங்களை விட இஸ்லாத்துக்கு பின்னாடி நான் வந்த பிறகு சந்தித்த நம்பிக்கை துரோகங்களின் அடர்த்தி அதிகம். நாங்க அனுபவிச்சோம். ஆனா அல்லாஹ் விடல. எதுவா இருந்தாலும் சரி, நீ நடக்கிறது நடத்து, நான் உன்னை விட மாட்டேன். எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுக்க இலக்க நான் தயாரா இருக்கேன். யாருக்காகவும் எதற்காகவும் அல்லாஹ்வை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்லை. பெத்த தாய் புரிஞ்சு போனாங்க, கவலை இல்லை. இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க நீ இஸ்லாத்துக்கு போனதான் எங்களுக்கு கஷ்டம்னு. பரவாயில்ல, எனக்கு பெற்ற தாயை விட என்னை படைத்த இறைவன் எனக்கு முக்கியம். நான் அல்லாஹ்வை விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். அல்லாஹ் என்ன தந்தா எங்களுக்கு? சாதாரணமா 700 தரணும்னு சொல்லிட்டு சில போது நம்பிக்கை இழந்துதான் மனிதர்கள் நம்ம போறோம். எனக்கு அல்லாஹ் தந்தான் 700 into 7,000 into 7 lakhs into 7 crores கணக்கே போட முடியாது. நான் உம்ராக்கு முறையா போறேன். அங்க போய் ஷஹாதா சொல்றேன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் சாட்சி சொல்றேன். அடுத்த நாள் என் கையில் இருந்து சின்ன விஷயம் தான் சமூகத்துக்கு போச்சு. ஆனால் இந்த கைகளால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவள் என்று புறக்கணிக்கப்பட்ட இந்த கைகளால் ஒரு பெண் மேடையில் தீர்ப்பு சொல்ல முடியாது என்று டிவி சேனல்களில் புறக்கணிக்கப்பட்ட இந்த கைகளால் ஒரு தாழ்த்தப்பட்டவள், ஒரு கிராமத்தை சேர்ந்தவள், கருப்பு நிறத்தை சேர்ந்தவள் என்று கேவலப்படுத்தப்பட்ட இந்த கைகளால் இறைவன் அந்த காபாவினுடைய குர்ஆன் எழுத்துக்களை தங்க நூலால் கோர்க்கிற பாக்கியத்தை 7 முறை இந்த கைகளுக்கு தரும். இறைவன் மிகப்பெரியவன். ஒரு பெரிய சிம்மாசனம், அந்த சேர்ல நான் உட்கார்ந்துருக்கேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு மகாராணியோட சேர் நான் உட்கார்ந்துருக்கேன். என்னை சுத்தி வெள்ளை கலர் அப்பா போட்டுட்டு பெரிய பெரிய மார்க் அறிஞர்கள் ஆண்கள் நிற்கிறாங்க. என் கையில அந்த தங்க நூலோட ஊசி கொடுத்து இப்படி செய்யுங்கன்னு
செய்முறையும் சொல்லி காட்டி 7 முறை எனக்கு அந்த பாக்கியத்தை இறைவன் இந்த கைகளுக்கு இம்மையிலேயே தந்தான்னா மறுமையில இறைவன் மிகப்பெரியவன். நான் விட்னஸ் பண்றேன். அல்லாஹ்க்காக நீங்க இந்த வேலையை செஞ்சா இன்ட்டு 700ங்கிறது கம்மி, அதை விட அதிகமா அல்லாஹ் பெருக்கி தருவான். சத்தியம். ஒரு பெண்ணுக்கான அங்கீகாரம். ஒரு ஆளுநராக இருக்கிற ஒரு பெண்ணு ஒரு மடத்துல போய் சாமியார் முன்னாடி நிக்கிறாங்க, துண்டை இப்படி தூக்கி வீசி எறிகிறாரு. அவங்க அதை கேட்ச் பிடிச்சிட்டு இப்படி பணிஞ்சு நிக்கிறாங்க. அதே நாள் என்னுடைய கரங்கள்ல காபாவினுடைய குர்ஆன் எழுத்துக்கு ஒரு சிறு நூல், ஒரு சிறு பங்களிப்பு. எவ்வளவு பெரிய கண்ணியம். இஸ்லாத்துல பெண்கள் அடிமையா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல அந்த வீடியோ யார் அடிமையாக இருக்கிறார்கள், யார் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கறத உலகத்துக்கு வெளிச்சமா. இறைவன் அதுக்கு என்ன இருக்கணும்னு கருவியாக்கணும். எனவே நம்பிக்கை கொள்வோம். நம்ம இங்க தியாகம் செய்ய தயாரானால் இறைவன் இம்மையிலேயும் கண்ணியப்படுத்துமா, மறுமையில அவ்வளவு மக்களுக்கு முன்னாடி என்னுடைய அடியான் என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க தெரியுமான முன்வரிசைக்கு கூப்பிட்டு கண்ணியப்படுத்துவான். அன்னைக்கு அந்த விஷயம் எவ்வளவு அழகா யோசிச்சு பாருங்க. நிரந்தரமான சொர்க்கத்தினுடைய தலைமையில நம்மளா இருக்கோம். ஃபாத்திமா நாயகம் அவங்களுடைய டீம்ல நம்மளாம் இருக்கோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை விட இந்த உலகத்துல இருக்க இந்த பிரச்சனையெல்லாம் பெருசா, இந்த கேவலங்கள்லாம் பெருசா, இங்க இருக்க அட்ராக்ஷன்லாம் நமக்கு பெருசானா நிச்சயம் கிடையாது. அதுல இறைவன் ஒவ்வொரு படிக்கட்டுலையும் வெற்றிகரமாக உயர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாங்க அதுல பிராக்டிஸ் பண்ணும்போது இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் பார்த்து அடுத்தடுத்து போகும்போது தான் தெரியுது இஸ்லாம் எவ்வளவு அழகானது, எவ்வளவு நிம்மதியை தந்திருக்கு. எத்தனை டிகிரி படிச்சோம். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் நான் படிக்கும்போது, ஸ்டேட் ரேங்க் வாங்கணும், 10 பட்டங்கள் வாங்கணும். என்ன பிரயோஜனம்? 2000 புக்ஸ் கொண்ட சொந்த லைப்ரரி வச்சிருந்தோம். என்ன பிரயோஜனம்? பெரிய பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், என்ன பிரயோஜனம்? நிம்மதிங்கிறது கிடைக்கவே இல்லையா? நம்பிக்கைக்கு சொந்தமான மனிதர்கள் கிடைக்கவே இல்லையே. இஸ்லாத்துக்கு பிறகு இது எல்லாமே மாறிச்சு. பொது ஊடகத்துல இருந்து நான் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைனா நேரம் ஒரு 10 சேனல் பேட்டி கொடுத்துட்டு இருப்பேன். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. உங்களோட பகிர்றேன், எனக்கு இருக்க மீடியால நான் பேசுவேன், அவ்வளவுதான். பரவாயில்ல, எனக்கு அது இழப்பாக இருக்கலாம், இம்மையில பரவாயில்ல. பொது ஊடகங்களும் பொது மீடியாக்களும் பொது பத்திரிகைகளும் பொது சமூகமும் என்னை மூடி மறைச்சிருக்கலாம், பரவாயில்ல. எனக்கு அது பாதுகாப்பு அரண். அன்னைக்கு கிடைக்காத நிம்மதி இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. இஸ்லாம் எனக்கு கொடுத்த வரம். இதை விட இந்த உலகத்துல வேற எதுவும் முக்கியம் இல்லை. அடுத்தா நிம்மதியா தூங்க வரணும்ல, அதை தவிர இந்த உலகத்துல வேற எதுவும் நிம்மதி கிடையாது. எனவே நிறைய பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்களோ அது எப்பேற்பட்டாவது எப்பாடுபட்டாவது ஃபாலோ பண்றதுக்கு முழுசா முயற்சி பண்ணுவோம். நம்ம எல்லாம் முழுசா செஞ்சிருவோமான்னு தெரியல, முயற்சி பண்ணுவோம். எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரியாக என்னை மாத்திக்கோ, நான் என்னை ஒப்படைக்கிறேன்னு சரண்டர் பண்ணுவோம். அவ்வளவுதான். நம்ம இறைவன் நாடினால் நம்ம நல்லபடியா இருக்க போறோம். நமக்கு அப்புறம் வெளிச்சமாகும் போது மறுமையில ரசூலுல்லாஹோட சிறப்பா வெளிச்சத்துல நிரந்தரமான சொர்க்கத்துல வாழ போறோம். அதுதான் நம்மளோட பேராசை. எனவே துவாக்களை இறைவனத்துல முன்வைப்போம். நிறைய தியாகம் செய்யுங்க. உங்களோட பணத்தை, நகைகளை, சொத்துக்களை, மார்க்கத்துக்காக பிள்ளைகளை நிறைய தியாகம் செய்யுங்க. இறைவன் அதுக்குரிய கூலிய நமக்கும் தருவான், நம்ம பிள்ளைகளுக்கும் சிறப்பா தருவான். நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். மார்க் அப்படிங்கிறத தாண்டி மதிப்பீடுகள் முக்கியம். உங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லுங்க. கௌரவங்கிறத தாண்டி உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கிற முத்தங்களும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற முத்தங்களும் மிக வலிமையான ஆயுதங்கள். அதை எப்போதும் பயன்படுத்துங்க. எல்லாரும் சேர்ந்து சிறப்பா சமூகத்துக்கு பணியாற்றுறதுக்கு இறைவன் பாக்கியத்தை தரட்டும். கேட்டு பெறுவது அப்படிங்கிறத தாண்டி பிறருக்கு கொடுப்பதுங்கிற இடத்துல இறைவன் நம்ம எப்போதும் உயர்த்தி வைக்கட்டும். அதுக்காக நம்ம எப்போதும் துவா செய்வோம். மற்றபடி உங்களை சந்திச்சதுல பெரிய சந்தோஷம். நீங்க எல்லாரும் பசியாற்றும் திட்டத்துல இணைஞ்சு பணி செய்யுங்க. நீங்க எல்லாரும் பெண்கள் பாதுகாப்பு குழுவுல, பெண்கள் பாதுகாப்பு இயக்கத்துல சிறந்த பணி செய்யக்கூடியவர்களாக உங்களை இணைச்சுக்கோங்க. அடுத்த முறை வரும்போது இன்னும் பெரிய ஒரு மஹால்ல, இன்னும் பெரிய மீட்டிங்கா, இன்னும் ஆயிரக்கணக்கான பெண்களை ஒன்றிணைத்து இந்த செய்திகளை நம்ம பகிரணும். அந்த 1000 பெண்களுக்கு நீங்க
சிஸ்டருக்கு வேலை செய்யணும். நோட்டீஸை வந்து இந்த சிஸ்டருக்கு நம்ம பசியாற்ற டீமுக்கு நாங்கள் அனுப்பி வச்சிருவோம் ஏர்வாடிக்கு. நீங்க அதை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பள்ளிக்கூடங்கள்ல ஹிஜாப் போடுறது கேர்ள்ஸ் ஸ்கூல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏர்வாடியில வந்துச்சு. அப்ப நாங்க அதுல தலையிட்டோம். இவங்க எப்படி ஊருக்குள்ள வந்துட்டு போறாங்கன்னு பார்ப்போம்லாம் பிரச்சனை எனக்கு வந்துச்சு. நான் அல்லாஹ்வுக்காக வாழ்றேனே தவிர இந்த உலகத்தின் மனிதர்களுக்காக இல்லை அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா நியமிச்சேன். அது பிறகு ஏர்வாடி பிள்ளைகளுக்கும் நாங்க ஃபீஸ் கட்டுறோம். இங்க இருக்க பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கும் சேர்த்து வேலை செய்யறோம். இங்க இருக்க விதவைகளுக்கும் விட்டு கொடுக்குறோம். எல்லாரும் நம்ம ஊர் தான். எல்லா கஷ்டப்படுற பெண்களும் நமக்கு சகோதரிகள் தான். யார் எதிர்த்தாலும் அண்டர்லைன், யார் எதிர்த்தாலும் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் ஹிஜாப், கல்லூரியாக இருந்தாலும் ஹிஜாப், இதை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்ங்கிறத நம்ம நியத்து வைக்கணும். கேட்கும்போது சர்வசாதாரணமா கேர்ள்ஸ் ஸ்கூல் தானே, கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பியூன் ஆனா இருக்கான், கிளர்க் ஆனாக இருக்கிறாரு, உள்ள 4 ஜென்ஸ் வேலை பார்க்கறாங்க. எப்படி நான் ஹிஜாப் இல்லாம இருக்க முடியும்? எப்படி நான் பேணுதல் இல்லாம போயிட முடியும்? அந்த ஸ்ட்ராங்கான போராட்ட குணம் நம்ம எல்லாருக்கும் வேணும். இன்னைக்கு இதை இங்க விட்டு கொடுத்துட்டோம்னா நாளைக்கு கண்ணிய குறைவு மறுமையில நமக்கு வர்றது நஷ்டமா போயிடும். எனவே கேர்ள்ஸ் ஸ்கூலாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஹிஜாப் மஸ்ட். பிள்ளைகள் வயசுக்கு வந்துட்டாங்க, அவங்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. அங்க உள்ள ஆண்களே இல்லைன்னு 100% உத்தரவாதம் உங்களால கொடுக்க முடியுமா? முடியாது. 15 வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செஞ்ச நான் சொல்றேன், உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நிறைய பேர் வருவாங்க, ஃபைல் கொண்டு வருவாங்க, லெட்டர் கொண்டு வருவாங்க, போவாங்க, ஆபீசர்ஸ் வருவாங்க. எனவே கேர்ள்ஸ் ஸ்கூலாக இருந்தாலும் ஹிஜாப் தேவை, பேணுதல் தேவை. அதை சர்வசாதாரணமா விட்டு கொடுக்க கூட்டத்துல ஒருத்தரா நம்ம ஆயிராம அல்லாஹ் பாதுகாக்கட்டும். பேணுதல் அதை வந்து அஸ்திகாரமா வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து தான தர்மங்கள் செய்யறத அடுத்த படிக்கட்டுகளாக வச்சுட்டு சொர்க்கத்தை நோக்கி முன்னேறுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு கூட்டத்துல இன்னும் நிறைய மக்களோட ஏர்வாடி பெண்கள் பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிற பேனரோட சிறப்பா நம்முடைய கூட்டங்களை பணிகளை செய்ய இறைவன் வாய்ப்பை உருவாக்கி தருவான். அவனை பாதுகாப்பான். கண்ணியத்தை அதிகரிச்சு சிறப்பா சொர்க்கத்தை தரட்டும். குறிப்பிட்ட டைம்குள்ள முடிக்கணும்னு நினைச்சேன். நேரம் மகரிப் வக்துக்குள்ள வந்துருச்சு. அதனால யாரெல்லாம் இந்த பசியாற்றும் திட்டத்திலையும் பெண்கள் பாதுகாப்பு இயக்கத்திலையும் இன்னைக்கு பேர் கொடுத்துட்டு போக போறீங்க, கை தூக்க பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. 1 2 3 4 5 6 7 8 9 10 இல்ல கை அப்படியே தூக்கிடுங்க. 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 சரி 30 பேர் வச்சுக்கோமே. மிச்சம் பேர்லாம் என்ன செய்ய போறீங்க? கைகளை போட்டுக்கலாம். உயர்த்தி கரங்களை இறைவன் சொர்க்கத்தில் கண்ணியப்படுத்துவாங்க. ஆமீன். செஞ்சுட்டு இருக்கீங்க, சிறப்பு. இன்னும் சிறப்பா செய்யுங்க. அப்போ 30 பேர் சேர்ந்து இங்க இப்ப பேர் கொடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. மித்த பேர்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. மித்த பேர்லாம் கண்டிப்பாக இதுல ஏதாவது ஒரு விதத்துல இந்த நோட்டீஸ்களை வாங்கியாவது பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க. அந்த பணிகள்லையாவது உங்களை இணைச்சுக்கோங்க. அதனால கையை நம்ம ஈஸியா தூக்கிடலாம், ஆனா அந்த பணிகளை தொடர்ந்து செய்யறோமா அப்படிங்கிறதுல இறைவனுடைய உதவி இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு சந்திப்போம். ஒரு கூட்டத்துல இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் இமையிலே சந்திப்போம், இல்லைன்னா மறுமையில் சொர்க்கத்தின் உரிமையாளர்களாக இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சமூகத்தில் நடக்கும் பாலியல் பலாத்கார கொடுமைகளுக்கு எதிராக பெண்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் எப்படி தந்துள்ளது, அந்த பாதுகாப்பையும் அந்த கண்ணியத்தையும் அழகாக எடுத்துரைத்த நம் நெஞ்சங்களில் என்றும் மறக்க முடியாத அளவிற்கு மிக ஆழமாக பதிவு செய்த நமது சிறப்பு விருந்தினர் சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா அவர்களுக்கு எங்களது அல் ஹிதாயா ஆன்லைன் அகாடமி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சமூகத்தால் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு நேர்வழி காட்டி புனித காபாவின் திரையில் சீலையிலே தங்க ஜரிகையை கோர்க்கும் உன்னத கைகளாக அவர்களை மாற்றிய பெருமை இறைவனுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மட்டுமே உண்டு என்பதை தனது குரலால்
மேடையில் முழங்கிய ஆளுமை அவர்களுக்கு. பெண்களின் கவசத்தையும் மார்க்கத்தின் சமத்துவத்தையும் மிக அழகாக உணர்த்திய உங்களின் இந்த உரை எங்களின் சிந்தனையில் என்றும் அழியாத ஒரு வரலாற்று பதிவாகும். உங்களின் இந்த துணிச்சலான உரைக்கு எங்களின் நன்மதிப்பின் அடையாளமாகவும் நெஞ்சார்ந்த நன்றியின் வெளிப்பாடாகவும் நமது அல்ஹிதாயா ஆன்லைன் அமைப்பின் சார்பாகவும் நினைவு பரிசாக இந்த கேடயத்தை நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஆலிமா ஹசீனா அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். தாலே தக்பீர்.